அன்பிற்சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் 161வது தமிழ் கூடல் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது அன்பின் வணக்கம். இன்றைய நிகழ்வில் தமிழ் கூடலுரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் திரு சண்முக ஞானசம்பந்தன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். திருமங்கலம் அன்னை ஃபாத்திமா கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கும் தமிழ்துறை தலைவர் முனைவர் பொ. முனியாண்டி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இன்றைய தமிழ்கூடல் நிகழ்வு என்பது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை சிறப்பிக்கும் வகையில் அமைகின்றது. ஏனெனில் ஏப்ரல் 29 அவருடைய பிறந்த நாள், ஏப்ரல் 21 அவருடைய மறைந்த நாள். இந்த 2 நாட்களுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளில் பாவேந்தர் குறித்த சிந்தனையை தூண்டுவதாக, நினைவு கூறுவதாக இந்த தமிழ்கூடல் நிகழ்வு அமைகின்றது. இந்த நிகழ்விற்கு தலைமையாக ஏற்றிருக்கும் உலக தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர், எங்களுடைய வழிகாட்டியாக அமைந்திருக்கக்கூடிய முனைவர் அவ்வை அருளையா அவர்களுக்கு இத்தருணத்தில் வணக்கத்தினை தெரிவித்து மகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்விற்கு தங்களுடைய கல்லூரியிலிருந்து மாணவர் செல்வங்களை அழைத்து வந்து முன்னிலையுரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் முனைவர் பொ. முனியாண்டி ஐயா அவர்களை வரவேற்று மகிழ்கின்றேன். இன்றைய தமிழ்கூடலுரை ஆற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் சண்முக ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் பட்டிமன்ற நடுவர், அனைவரும் அறிந்த பேச்சாளர், மதுரை மண்ணின் மைந்தர். இன்றைய நிகழ்வில் இருண்ட வீடும் குடும்ப விளக்கும் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகை தந்திருக்கின்றார். ஐயா அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். பாரதிதாசன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் பன்முக கலைஞர், அவருடைய தமிழாசிரியராக பணியாற்றியவர், கவிஞர், புரட்சி கவி என போற்றப்பெற்றவர். அவரை புரட்சி கவிஞர் என தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டு பாராட்டினார். அறிஞர் அண்ணா அவர்களால் புரட்சி கவி என பட்டமளிக்கப்பட்டு 25,000 பணப்பரிசும் அவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பிற்குரியவர். சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் என பல சிறப்புகளை கொண்டவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அவருடைய இருண்ட வீடு என்பது கல்வி எவ்வளவு ஒரு வீட்டிற்கு முக்கியம் என்பதை எடுத்து சொல்வதாக, குடும்ப விளக்கு என்பது ஒரு பெண்ணால் ஒரு குடும்பம் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்பதையும் அழகாக எடுத்து சொன்ன கவிதை நூல்களை பற்றி இன்றைய உரை அமைய இருக்கின்றது. இன்றைய நிகழ்வில் பொ. முனியாண்டி ஐயா அவர்கள் முன்னிலையுரையாற்றி சிறப்பிக்க வருகை தருகின்றார். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனைகின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நனவேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொன்ன அவரின் அடியை வணங்கி இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய நமது உலக தமிழ்ச்சங்கத்திற்கும் நமது முனைவர் இயக்குனர் முனைவர் அவ்வை அருள் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரதிதாசனுடைய இருண்ட வீடு குடும்ப விளக்கு இந்த நூல்களை ஒப்பீடு செய்து இன்று நம்மிடையே விளக்க வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பட்டிமன்ற நடுவர் இலக்கிய பேச்சாளர் சண்முக ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் ஒரு
குடும்பமானது மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவியானவள் எப்படிப்பட்ட பண்பு நலம் உடையவளாக இருக்க வேண்டும், அவள் எப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் கல்வி அறிவு உடையவளாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பாரதிதாசன் மிக அருமையாக இந்த நூலிலே விளக்கியிருப்பார். நல்ல ஒரு குடும்பம் எப்படி ஒரு வீட்டிற்கு நடுவே ஏற்றப்பட்ட விளக்கானது அங்கே இருக்கக்கூடிய ஒளியெல்லாம் நீக்கி இருளையெல்லாம் நீக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறதோ, அதுபோல ஒரு குடும்பத்திலே நல்ல ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே வாழும். ஏனென்று சொன்னால் ஒரு குடும்பத்திலே ஆண் மட்டும் கல்வி கற்றால் அது அவனை மட்டுமே சாரும். அந்த குடும்பத்திலே பெண் கல்வி கற்றால் அவன் அந்த குடும்பத்தையும் அந்த குடும்பத்திற்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினரையும் அதை சாரும் என்று நம்முடைய இலக்கியங்கள் எடுத்து இயம்புகின்றன. அந்த வகையில் இன்றைய நாளில் குடும்ப விளக்கு இருண்ட வீடு குறித்து விளக்க உரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தமிழ் கூடலுரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் சண்முக ஞானசம்பந்தன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். ஐயா அவர்களை நான் நேரில் சந்தித்தது வள்ளுவர் வழிமன்றத்தில் இந்த ஜனவரி மாதம் திருவள்ளுவர் தினத்தன்று ஒரு உரையாற்ற அழைத்திருந்தார்கள். அங்குதான் ஐயா அவர்கள் சொல்லரங்கம் நடுவராக வருகை தந்திருந்தார். ஐயா அவர்களை அங்கு சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. ஐயா அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம் உங்கள் எல்லோருக்கும். மதுரை சண்முக ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் மதுரை ஆதீனம் திருஞான சம்பந்தர் திருமடத்தின் திருமுறை இசை தொண்டாற்றிய குடும்பத்தில் பிறந்த சிறப்பிற்குரியவர். ஐயா அவர்கள் 60ஆம் அகவையை தாண்டி இருந்தாலும் அவர் பிறந்தது, வளர்ந்தது, பயின்றது, பணியாற்றியது அனைத்துமே மதுரை இதை மட்டும்தான். அதனால் முழுக்க இவர் மதுரை மண்ணின் மைந்தர் அப்படின்னு போற்றலாம். மதுரை தியாகராசர் கல்லூரியில் வணிக நிர்வாகவியலில் பட்டத்தினை பெற்றவர். தன் ஆர்வத்தால் தமிழை விரும்பி படித்து கொண்டே இருப்பவர். மதுரை வானொலியில் 35 ஆண்டுகளாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். வானொலி நாடக அமைப்பாளர், எழுத்தாளர், நடிகர். இவர் எழுதி அமைத்த ஒலி நாடகம் அகில இந்திய அளவில் மைய அரசின் பரிசினை பெற்ற சிறப்பிற்குரியது. வானொலி அறிவியல் உரை சித்திரங்களுக்காக பாராட்டுச் சான்றிதழ்கள் பலவற்றை பெற்றவர். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் நாவலை வானொலி நாடக தொடராக்கி புகழ்பெற்ற பெருமைக்குரியவர். வானொலியில் திருமுறை மலர்கள், ஆழ்வார் அமுதம், பாண்டி திருத்தலங்கள், திருப்பதிகள், தமிழிசை மரபு, ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் உள்ளிட்ட பல தொடர்களை உருவாக்கி புகழ்பெற்றவர். அண்ணல் காந்தியடிகளின் மதுரை வருகை, நம் நாட்டு விடுதலை இயக்கம் குறித்த இவர் எழுதி அமைத்த தொடர்கள் மிகவும் வரவேற்பு பெற்றவை. இசை ஆய்வாளர் நா. மம்மது அவர்களின் தமிழ் பண்கள் பற்றிய அகராதி இசை குறுந்தகட்டு பணியில் அவருக்கு பெரும் துணை செய்தவர். ஆங்கிலத்தில் ஜோதிட நூல்களை எழுதிய பெருமைக்குரியவர். மொழிபெயர்ப்பாளர், வர்ணனையாளர், சிறுகதை எழுத்தாளர், மதுரை காமராசர் பல்கலைக்கழக முதுகலை விளம்பரவியல் மற்றும் இதழியல் மக்கள் தொடர்புத்துறை மாணவர்களுக்கு செயல்வழி பயிற்றுனராகவும் ஐயா அவர்கள் பங்களித்து வருகின்றார். போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கான மக்கள் தொடர்பு பயிலரங்களை நடத்தி வருபவர். இவர் சித்த கலாரத்னம், செந்தமிழ் செல்வன், தவ திரு குன்றக்குடி அடிகளார் உள்ளிட்ட விருதுகளை பெற்றவர். பாரதி புரஸ்கார், ஜோதிட கலாரத்னா உள்ளிட்ட பட்டங்களை பெற்ற சிறப்பிற்குரியவர். ஆன்மீக சொற்பொழிவாளர், பல மேடைகள் கண்ட பெருமைக்குரிய ஐயா அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசனின் இருண்ட வீடும் குடும்ப விளக்கும் குறித்து உரையாற்ற வருகை தருகின்றார். வாருங்கள் ஐயா. மதுரை உலகத் தமிழ்ச்சங்கம் தமிழ்கூடல் 161க்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய, முன்னிலையாற்றியிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா முனியாண்டி அவர்களே, மதுரை உலகத் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆய்வு வழமையர், வரவேற்புரையாற்றிய அன்பு சகோதரி முனைவர் ஜான்சிராணி அவர்களே, இந்த அருமையான விழாவினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய, நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய மதுரை உலகத் தமிழ்ச்சங்க ஆய்வறிஞர் முனைவர் அன்பு சகோதரி சோமசுந்தரி அவர்களே,
இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மதுரை உலகத் தமிழ்ச் சங்கத்தினுடைய இயக்குனர் முனைவர் அவ்வை ந. அருள் அவர்களே, மற்ற எல்லாவற்றுக்கும் மேலே அன்னை ஃபாத்திமா கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளே, நல்லா ஒரு தடவை கை தட்டிடுங்க, உங்களை தான் பாராட்டி. இங்கே வந்திருக்கக்கூடிய எனக்கு அறிமுகமாகி இருக்கிற பல வகைகளிலும் என்னுடைய போற்றுதலுக்குரிய தமிழ் சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கடந்த 10 தினங்களுக்கு முன்னால் அம்மா அவர்கள், சோமசுந்தரி அம்மா அவர்கள் ஒரு தமிழ் கூடல் உரைக்கு தலைப்பு கேட்டபோது, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை பற்றி பேசுவோமே, 21ஆம் தேதி அவருடைய நினைவு நாள், 29ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள், ரெண்டுக்கும் நடுவில் என்பதனால பொதுவாக பேசிவிட்டு போகலாமே பாரதிதாசனை பற்றி என்று சொன்னேன். அப்புறம் 2 தலைப்புகள் அதெல்லாம் ஏற்கனவே பேசினதுனால இருண்ட வீடும் குடும்ப விளக்கம்னு வைப்போம். இன்னொன்று ஐயா ஒப்புதல் வாங்கிவிட்டு சொல்லுகிறேன்னு ஒப்புதல் பெற்று சொன்னார்கள். நாங்கள் சிந்தித்த அந்த நேரத்திலேயே என்னவோ தமிழ்நாடு அரசும் 29ஆம் தேதியிலிருந்து ஒரு வாரத்திற்கு தமிழ் வாரம் என்று கொண்டாடுவதாக தமிழ்நாடு அரசு தீர்மானித்திருக்கிறது. நல்லா கைதட்டலாம். அதனால் ஒரு வகையில் எங்களுடைய சிந்தனை தமிழக அரசின் சிந்தனை ஒத்ததாக அமைந்திருக்கிறதுன்னு நாங்கள் பெருமை பாராட்டி கொள்ளலாம். அந்த வகையில் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி தொடங்குகிறேன். படை நடத்தல் போல் நடக்கும் நடையும், சங்க பழந்தமிழ் நூல் அடையாள நடையும், பாட்டின் இடையிடையே இசை அசைவு நடையும், ஓடை ஏந்தி வரும் அலை நடையும் கூட்டி காட்டி மடை சிறந்த வெள்ளம் போல் கவிதை தந்தார். மலை போன்று தலை நிமிர்ந்த ஓமை தந்தார். தடை நடையே அவரெழுத்தில் இல்லை. வாழை தண்டுக்கா தடுக்கின்ற கணுக்கள் உண்டு. சூரியனை கிழக்கே பார். பாவின் வேந்தர் சுடர் விளக்கை நீ குடும்ப விளக்கிலே பார். உயர்கருத்தை எதிர்பாரா முத்தத்தில் பார். நேரிழையார் நிலாமுகத்தில் சிரிப்பை நீ பார். நீ அதனை அவரழகின் சிரிப்பிலே பார். பாரியவன் சுனையை அதனில் குளிரை நீ பார். பாரதிதாசன் நூலில் வீரத்தை பார் என்ற கவிஞர் சுரதாவினுடைய கவிதையோடு தொடங்குகிறேன். இதுக்கு நல்லா ஒரு தடவை கை தட்டலாம். கூச்சமே படமாட்டேன். ஏன்னா எப்படி மகாகவி பாரதியை கனக சுப்புரத்தினம் என்ற தன்னுடைய பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கொண்டாரோ, அப்படி பாரதிதாசன் வழியில் பாவேந்தர் பாரதிதாசன் காட்டிய வழியில் பாரதியை எப்படி வணங்குவோமோ, அப்படி பாவேந்தர் பாரதிதாசனை ராஜகோபால் என்கிற இயற்பெயரை துறந்து சுருப்பு ரத்னதாசன் என்கிற பெயர் சுட்டி கொண்ட சுரதா என்கிற ஓமை கவிஞர் வழி வணங்கி தொடங்குகிறேன். பாவேந்தருடைய நினைவு நாள் ஏப்ரல் 21, பிறந்த நாள் ஏப்ரல் 29. கனக சுப்புரத்தினம் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை கனகசபை முதலியார், லக்ஷ்மி அம்மையார் ஆகியோருக்கு 3வது மகனாக பிறந்தவர். அவருடைய பெயர் சுப்புரத்தினம். அப்பாவினுடைய பெயரை முன்னொட்டை கனக புள்ளி சுப்புரத்தினம் என்று வைத்து கொண்டார். 1908 மகாகவி பாரதியாரை சந்தித்ததற்கு பிறகு அவர் மேலே பற்றுக்கொண்டு தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். 18 வயதிலேயே நிரவி என்கிற ஊரிலே இருக்கிற பள்ளியிலே அரசு ஆசிரியராக பணியேற்றிருக்கிறார். 18 வயதில் வேலை கிடைத்திருக்கிறது. ஆசிரியர் பொறுப்பு ஏற்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு தகுதியும் கிடைத்திருக்கிறது. 1920 பழனி அம்மாள் இல்லற துறவியாக ஏற்றுக்கொண்டார். தேசிய இயக்கத்தில் சேர்ந்து கொண்ட பாவேந்தர் கைத்தறி துணிகளை தெரு தெருவாக விற்பனை செய்தார். அது ஒரு பெரிய விஷயம். பாவேந்தர் பாரதிதாசன் தொடக்கத்திலே தேசிய இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். அவருடைய கதர் ராட்டின பாட்டு என்று ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டை வானொலியில் இசையமைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து ஒலிபரப்பிய பெருமை எனக்கு உண்டு. இன்னொரு தடவை தட்டிடுங்க. தேச சேவகன், புதுவை கலைமகன், தேசோபகாரி, தேசபக்தன், ஆனந்த போதினி, சுதேசமித்திரன்லையும் எழுதியிருக்கிறார். கத்தி, இளைஞர் இலக்கியம், இசையமுது, இந்த அரிய நூல்கள் எல்லாம் கவிஞருடைய படைப்புகள். 1954 புதுவை சட்டமன்ற தேர்தலிலே நின்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கும் அவர் தலைமை வகித்தார். 1960ஆம் ஆண்டு தோல்வியுற்றார். 1964ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் நாள் 73 வயதில் சென்னையிலே இயற்கை எய்தினார்.
ஜனவரியில் சென்னையில் நடைபெற்ற 2வது உலகத்தமிழ் மாநாட்டின் போது சென்னை கடற்கரையில் கவிஞருக்கு சிலை எழுப்பப்பட்டது. திருச்சியில் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகத்துக்கு பாவேந்தருடைய நினைவாக பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்று தமிழக அரசு பெயர் சூட்டி பெருமை சேர்த்திருக்கிறது. 1990ஆம் ஆண்டு கலைஞர் தலைமையிலான தமிழ்நாடு அரசு கவிஞருடைய நூல்கள் அனைத்தையும் அரசுடைமை ஆக்கியிருக்கிறது. நல்லா கைதட்டலாம். 94 தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 9 பல்கலைக்கழகங்களிலே தமிழக அரசு பாரதிதாசன் பெயரிலே அறக்கட்டளையை நிறுவி இருக்கிறது. 2001ஆம் ஆண்டு மைய அரசின் சார்பிலே ஒரு நினைவு அஞ்சல் தலை அவருடைய பெயரிலே வெளியிடப்பட்டது. அவர் பல பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருந்தவர். பாரதிதாசனுடைய வாழ்க்கையினுடைய தொடக்க காலத்தில் அவர் ஆத்திகராகவே வழங்கினார். அவருடைய முதற் கவிதை எங்கெங்கு காணினும் சக்தியடா. அப்புறம் தமிழர் மரபு வழிபட்ட மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணியர் துதி அமுதுன்னு ஒரு நூல் பாடியிருக்கிறார். விநாயகர் காப்பு, விநாயகர் துதி, சிவபெருமான் துதி, உமை துதி, திருமால் துதி. பாரதியினுடைய அந்த வழி வந்ததனால சக்தி வழிபாடு, அதில் எங்கெங்கு காணினும் சக்தியடா என்கிற பாடல் ரொம்ப சிறப்பு பெற்றது. 1929ஆம் ஆண்டு பெரியார் ஈவேராவினுடைய சுயமரியாதை கருத்துக்கள் பாவேந்தரை ஈர்த்தன. அதற்கு பிறகு ஒப்பற்ற பாவலராக அந்த இயக்கத்தினுடைய முழக்கமாக திகழ்ந்தார். திராவிட மேடைகள் தோறும் பாடப்பட்டு மக்கள் கவிஞராக விளங்கினார். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், காதலா கடமையா, தமிழச்சியின் கத்தி, இளைஞர் இலக்கியம், இசையமுது, இதெல்லாம் அவருடைய அரிய நூல்கள். 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த கவிஞர். பாரதிக்கு பின் வாழ்ந்த கவிஞர்களிலே தகுதியும் சிறப்பும் மிக்கவர் பாவேந்தர் மாத்திரம்தான். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்ற தேன் சுவை தொட்டக்கூடிய பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் புரட்சி கவி பாவேந்தர். தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம், சைவ சித்தாந்தங்களை முறையாக கற்றுக்கொண்டிருந்தவர். தமிழ் மொழிக்கு அருந்தொண்டாற்றியவர். அவர் இரண்யன் அல்லது இணையற்ற வீரன், நல்ல தீர்ப்பு, கற்கண்டு, அமைதி, சௌமியன், படித்த பெண்கள், சேரதாண்டவம், கழைக்கூத்தியின் காதல், பாரதிதாசன் நாடகங்கள், பிசிராந்தையார், தலைமை கண்ட தேவர் கோயில், இருகோணங்கள், 12 நாடக நூல்களை பாவேந்தர் எழுதியிருக்கிறார். 1946 அவருடைய அமைதி என்கிற நாடகத்துக்காக அவருக்கு ஒரு தங்கக்கிளி பரிசு. 1970 அவருடைய காலத்திற்கு பின்னால் சாகித்ய அகாடமியினுடைய விருது பாவேந்தருடைய பிசிராந்தையார் என்கிற நாடக நூலுக்கு வழங்கப்பட்டது. அது மாத்திரமில்லை, பாவேந்தர் திரைப்படத்துறையிலையும் ஈடுபட்டு கொண்டவர். பாலாமணி அல்லது பக்காத்திருடன், கவி காளமேகம், சுலோச்சனா, 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, பொன்முடி, வளையாபதி, இந்த திரைப்படங்களுக்கெல்லாம் பாவேந்தர் திரைக்கதை, உரையாடல், பாடல்களெல்லாம் எழுதியவர். அவர் உரையாடல் எழுதின வளையாபதி திரைப்படத்தில் அவரை கேட்காமலே சில வரிகளை மாற்றிவிட்டார்கள். இதற்காக மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தாரோடு கோபித்து கொண்டு அப்பா அவருக்கு சம்பளம் அந்த நிறுவனத்தோடு ஒப்பந்தம் 40,000 ரூபா. அந்த காலத்தில் 40,000 ரூபா சம்பளத்தை உதறிட்டு என்ன கேட்காம என்னுடைய வரிகளை எப்படி திருத்துவீர்கள் என்று வெளியே வந்தவர். பணத்தை பாவேந்தர் ஒரு காலத்திலையும் பெரிய பொருட்டாக அவர் கருதியதில்லை. அவர் எழுதிய பல நூல்களில் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருப்பது இருண்ட வீடும் குடும்ப விளக்கும். அநேகமாக நாம் தான் முதலாக இந்த தலைப்பில் இணைத்து சிந்திக்கிறோம் என்று கருதுகிறேன். அந்த வகையிலேயே நம்முடைய இந்த தமிழ் கூடல் 161 ஒரு வகையில் ஒரு முன்னோடியான ஒரு நாள் என்பதில் எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. நல்லா கொஞ்சம் கைதட்டிடுங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த வெயிலில் அடிக்கிற வெயிலுக்கு, உள்ளே இருக்கிற குளிருக்கு, ஒரே சீராக பேசிக்கிட்டு இருக்கிற போது லேசாக ஒரு தூக்க மயக்கம் வரும். அதை கலைக்கிறதுக்கு தான் அப்பப்போ கைதட்ட சொல்லிடு. சரிங்களா? குடும்ப விளக்கு முதல் தொகுதி 1942ஆம் வருஷம் எழுதினார் பாவேந்தர். ஆனால் பல பேருக்கு ஐயம், குடும்ப விளக்கு முதல் தொகுதியை எழுதினவர் எதனால ஒரு 2 வருஷம் கழித்து இருண்ட வீடு எழுதினார்னு தெரியாது. அப்புறம் எல்லாரும் கேட்டிருப்பாங்க போல, குடும்ப விளக்கு எழுதின பிறகு இருண்ட வீடு எழுதுறது அவனை நல்லா இல்லையேன்னு.
அதனால் திரும்ப குடும்ப விளக்கினுடைய 2ஆம் பகுதியை அதே ஆண்டு எழுதியிருக்கிறார். அப்புறம் ஒரு 4 ஆண்டுகள் கழித்து 3ஆம் பகுதி, அப்புறம் 2 ஆண்டுகள் கழித்து 4ஆம் தொகுதி, அப்புறம் 5ஆம் பகுதி. கிட்டத்தட்ட ஒரு 8லிருந்து 10 ஆண்டுகள் இடைவெளியில் குடும்ப விளக்கு முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது. 2 வீடு ஒரே ஒரு பகுதி தான், இருப்பதிலே சிறிய பகுதி 2 வீடு தான். குடும்ப விளக்கினுடைய எந்த ஒரு பகுதிக்கும் நிகரான அளவுக்கு பாடல்கள் இருக்காது எண்ணிக்கையில். 2 வீடு முழுக்க முழுக்க ஆசிரியப்பாவினாலே அமைந்த ஒரு நகைச்சுவை காவியம். கல்வி அறிவோ குடும்ப பொறுப்போ இல்லாத ஒருத்தி குடும்ப தலைவி. அவளை திருத்தவும் முடியல, பிரியவோ அல்லது சேர்ந்து வாழவோ முடியாமல் கட்டுப்பாடு பொறுப்புணர்வோடு தானாவது குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்கிற ஆர்வமும் இல்லாத வெட்டி வீராப்பு காட்டுகிற ஒரு குடும்பத் தலைவன். இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள். இந்த சராசரி நிகழ்வுகள் எல்லாத்தையும் கடைசியாக ஒரு திருடனால் அவருடைய சொத்துக்களை இழப்பது. இதுதான் சின்ன கதை. அந்த கதையை தான் அவர் உருவாக்கியிருந்தார். அதில் 2 வீட்டுடைய முதல் வரி இப்படி தொடங்குகிறது. கடலின் மீது கதிரவன் தோன்றி படரும் கதிர்க்கை பாய்ச்சி. ஜன்னலின் கடலின் மீது கதிரவன் தோன்றி படரும் கதிர்க்கை பாய்ச்சி ஜன்னலின் வழியே கட்டிலில் மங்கையை எழுப்பினான். விழி திறந்து மங்கை மீண்டும் துயின்றாள். அநேகமாக இன்றைக்கி நம்ம வீடுகளில் நடக்கிறது தான். காலையில் ஜன்னல் வழியாக வெளிச்சம் உள்ள வருது, நல்லா ஒரு தடவை ஸ்க்ரீனை இழுத்து விட்டுட்டு திரும்ப தலைவாணியை ஒரு மாதிரி ஒதுங்க வச்சு படுப்பதில் இருக்கிற சுகம் இருக்கே, அந்த சுகம் மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு குடும்ப தலைவி நல்லா தூங்கியிருக்கா. இதை பாவேந்தர் பார்த்துருக்கார். அவள் தூங்கிட்டே இருக்கா. அவன் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, மங்கையின் கணவனோ சொத்தை பல்லை சுரண்டியபடியே சாய்வு நாற்காலியில் சாய்ந்திருந்தான். நல்ல வேளை அவர் காலத்தில் ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் இல்லை. மங்கையின் கணவனோ சொத்தை பல்லை சுரண்டியபடியே செல்போனை சுரண்டி கொண்டிருந்தான் அப்படின்னு முடிச்சிருப்பார். தாயோ துகில்வதால் தனிமை பொறாமல் நோயுடன் குழந்தை 100 தடவை அம்மா என்றும் அப்பா என்றும் கம்மிய தொண்டையால் கத்தி கிடந்தது. அந்த நேரம் ஒரு பிட்டுக்காரி வந்து கதவை தட்டுறா. பிட்டு விற்கிற கிழவி. திட்டென்று கதவை திறந்தான் பெரியவன். பிட்டையும் வடையும் தட்டில் வாங்கினான். பெட்டி மீதில் இட்டு உட்கார்ந்தான். பிட்டு வாங்குகிற கிழவி வந்து பிட்டை கொடுத்துருக்குறா. இன்றைக்கி அதான் நடக்குது. பெரும்பாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் உயர் மத்திய தர வர்க்க குடும்பங்களில் காலையில் எல்லோரும் 8-8:30 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஜொமோட்டோவில் ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஸ்விக்கி ஜொமோட்டோ வந்து அவங்கள கதவை தட்டி அவன் என்ன கொடுக்குறானோ அதை சாப்பிட்றாங்க. இது 1944 பாரதிதாசன் காலத்திலே நடந்திருக்கு. வேறு மாதிரி வேறு டிசைனில் நடந்திருக்கு. தலைவி எழுந்தால் சாணமிட்டாள் கோலமிட்டாள். அவளை கண்ட பகலவன் நடுங்கினான். நல்ல ஓமை. இவ வந்து கோலம் போடுற நேரத்தை பார்த்தோன்னா அவன் நடுங்கினானா பகலவன். வீடு பெருக்கும் வேலாயி வந்தாள். சமையல் செய்யும் சங்கிலி வந்தாள். கடைக்கென்றமைந்த கணக்கன் வந்தான். இவ்வளோ பேரும் அந்த வீட்டுக்கு, அந்த 2 வீட்டுக்கு வேலைக்கு வேற வராங்க. ஒரு நல்ல ஓமை போட்டார். தந்தியும் ஆணியும் தளர்ந்த யாழ் போல் கூடத்து நடுவில் வாடிய சருகு போல் பெரியவன் பாயில் சுருண்டு கிடந்தான். நல்ல ஓமை. தந்தியும் ஆணியும் தளர்ந்த யாழ் போல். என்பு முறிந்த வன்புலி உடம்பை கண்மேல் கிடத்திய காட்சி போல ஓய்வுடன் தலைவர் ஒரு பக்கத்தில் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கிடந்தார். வயிற்றின் உப்பலால் வாயிலா குழந்தை உயிரை இழக்க ஒப்பாது கிடந்தது. இந்த 2 ஓமையும் ரொம்ப அருமையான ஓமை. இந்த 2 வீட்டில் நல்லா ஒரு தடவை கைதட்டிடலாம். பாவேந்தருக்கா எப்படியும் அவருடைய காலத்துக்கு பிறகு ஒரு 125 134 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஒரு அரங்கத்தில் உட்கார்ந்து இந்த ஓமையை படிப்போம் என்பது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ. ஆனால் ரொம்ப அருமையான ஓமை இந்த 2ம். ஹைக்கூ கவிஞர் ரவி வேற உட்கார்ந்துருக்கிறார். என்னருந்தங்கையே இந்த பெரியவன் என்ற அந்த நேரம் பார்த்து அவங்க அண்ணன் வந்துடுறான். குடும்பத் தலைவியினுடைய அண்ணன் வீட்டுக்கு வர்றார். வந்தவர் உள்ளே நுழையும் போதே நிலப்படி தட்டிடுது. நிலப்படி தட்டின உடனே இவர் சொல்கிறாரு, சகுனம் சரியில்லை, உள்ளே வராதன். அதையும் மீறி உள்ளே வந்து தங்கைகிட்ட பேசிகிட்டு இருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போது பையனை பார்த்து கேட்குறாரு, பெரியவனை பார்த்து,
என்னரும் தங்கையே, இந்த பெரியவன் நன்றாக படிக்கின்றானா சொல். தங்கை இயம்புகின்றாள். ஜாதகம் பார்த்தோம், சரியாய் அவனுக்கு 19 ஆண்டு படிப்பு வராதாம். ஜாதகம் பார்த்தோம், சரியாய் அவனுக்கு 19 ஆண்டு படிப்பு வராதாம். 20 உலகையே என்னது என்பானாம் என்று தன் அண்ணனிடத்தில் கூறினாள். இந்த களவாணி படத்தில் சரண்யா சொல்லுவா தெரியுமா, ஆணி போய் டாப்பில் வந்துடுவான்னு. அதுதான் இது பாரதிதாசனே சொல்லிருக்கார். அப்போ அவர் கேட்குறாரு, கையோடு இந்த கை குழந்தையின் குறிப்பையும் பார்த்தால் குற்றம் என்ன என்று கேட்டான் பின்னும் அண்ணன். அண்ணன் இதை கேட்ட உடனே அவள் அதுக்கு பதில் சொல்லாமல் இருப்பாளா? அவள் அதுக்கும் சொன்னா, காட்டினேன், குழந்தையை கல்லில் தூக்கி போட்ட போதிலும் போகாதாம் உயிர் 90 வயது என்று ஜோசியன் சொன்னான். அந்த இருண்ட வீட்டில் அவன் காலையில் சொல்லிட்டு இருக்காவா, அவன் அன்றைக்கி ராத்திரி அந்த குழந்தை செத்து போகுது. ரெட்டில அதுதான் கதை, அப்படி தான் முடியும். இது ஒன்று. இதில் அவருக்கு அந்த கவிதைக்குள்ளுக்குள்ளேயே மிக மென்மையான நகைச்சுவை இழையோட்டம் இருக்குது பாருங்க. அது பாவேந்தருக்கு ரொம்ப எளிமையாக கைவிப்படும். இப்போதே நான் இவ்விடம் விட்டு செட்டி தெருவில் தென்னை மரத்தோடு. குடும்பத் தலைவனுக்கும் தலைவிக்கும் கோவம், சண்டை. அவன் சொல்கிறான், இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன், இப்போதே நான் இவ்விடம் விட்டு இந்த வீட்டை விட்டு போகிறேன். செட்டி தெருவில் தென்னை மரத்தோடு ஒட்டி இருக்கும் ஒரு வீட்டருகில். போகிறவன் அட்ரஸ் சொல்லிட்டு போகலாமா? நான் எங்கே போகிறேன், நான் இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல, நான் எங்கேயாவது போகிறேன்னு கிளம்புறவன் சொல்கிறான், இப்போதே நான் இவ்விடம் விட்டு செட்டி தெருவில் தென்னை மரத்தோடு ஒட்டி இருக்கும் ஒரு வீட்டருகில் குட்டிச்சுவரின் கோடியில் இருக்கும் இருசி வீட்டின் எதிர்த்த வீட்டில் இருப்பேன். அட்ரஸ் சொல்லிட்டு போகிறான். நீயோ என்னை அங்கு வந்துகிந்து வருவாய் கிருவாய் என்று கூப்பிட என்ன வேண்டாம். அந்த வீட்டு எண் 62 தான். தெருப்பக்கத்தில் இருக்கும் அறையில் இருப்பேன், அழைத்தால் வரவே மாட்டேன் என்று தலைவர் இரைச்சல் போட்டு நடை வரைக்கும் போய் இடையில் திரும்பி அழைப்பார் இல்லை, ஆதலால் மீண்டும் திரும்பி பார்த்து தெருவோடு சென்றார். என்ன நல்ல காட்சி போட்டு அருமையாக காட்சிப்படுத்தியிருக்கார். அவ்வளோ கோவம். அட்ரஸ் சொல்லிட்டு நான் அங்கே இருப்பேன், என்னை வந்து கூப்பிட்றாங்க, கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்ட்டு போகிறார். இப்படி தான் என் சொந்த வாழ்க்கையிலே ஒரு நாள் ராத்திரி 2-2:30 மணிக்கு எனக்கு எங்கள் வீட்டம்மாவுக்கு சண்டை வந்துருச்சு. வீட்டில் நான் வீட்டை விட்டு போகிறேன், சாமியாராக போகிறேன்னு கிளம்புனேன் 2:45-3 மணிக்கு. அப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், போகலாம், நாளைக்கு காலையில் இட்லி சாப்பிட்டோன்னா காசு வேணுமே, ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போகிறதா வேண்டாமான்னே ஒரு 2 மணி நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். விடிஞ்சிருச்சு. 5:30 மணிக்கு காஃபியை கொண்டு வந்து வச்சுட்டா. வேறு என்ன செய்ய, ஒரு சாமியார் ஆகிற வாய்ப்பு எனக்கு போச்சு. அதுதான் அவர் ஒரே காஃபியில் போச்சு. அந்த மாதிரி இங்கே ஒரு அருமையாக காட்சிப்படுத்துகிறார். எண்ணெய் இன்றி இருண்டன விளக்குகள், இருண்ட வீட்டில் இருளும் குழந்தையும் அன்றி மற்ற அனைவரும் துயின்றனர். எண்ணெய் அன்றி இருண்டன விளக்குகள், இருண்ட வீட்டில் இருளும் குழந்தையும் அன்றி மற்ற அனைவரும் துயின்றனர். அப்படி எல்லாரும் பொறுப்பற்றவர்களாக சரியாய் அப்போது இரவு 10 மணி. தலைவர் திரும்பி தம் வீடு நோக்கினார். இவருக்கு பொறுத்து பார்த்துருக்காரு, யாரும் கூப்பிட வரல. வந்துட்டார் வீட்டுக்கு. தலைவாசலில் நாய் தான் வரவேற்றது. வீடு மூடியும் விளக்கு அவிந்தும் இருட்காடு போல் இருப்பது கருதி கனைத்தார். வந்துட்டேன் இருக்கார். கனைப்பது கேட்டு மனையாள் வந்து தாழ் சிறப்பாள் அல்லவா, திறக்கவே இல்லை. அவர் ஓங்கி கதவை தட்டிகிட்டே இருந்திருக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரரெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. என்னையா இந்நேரம் போய் கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அதையும் பதிவு பண்ணியிருக்கார் பாவேந்தர். இப்படி தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நண்பர் குடியிருந்தார். அவர் வீட்டில் குழந்தை அழும். ராத்திரி 1:45-2 மணிக்கு அது பசிச்சு அழுதுன்னா அந்த அம்மாவும் எந்திரிக்க மாட்டான், அந்த பையனும் எந்திரிக்க மாட்டான். நாங்கள் தெருவே எந்திரிச்சு அதுக்கு பிறகு எல்லோரும் சேர்ந்து கதவை தட்டி, உன் வீட்டு குழந்தை அழுகுது, பாலை கொடுத்து தூங்க போடு. ஏன்னா மனித வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டம். ஒரு குழந்தையின் அழுகை கேட்ட பிறகு தூக்கமே வராது. ரொம்ப கொடூரம் ஒரு குழந்தையினுடைய அழுகை. ரொம்ப அருமையாக பாவேந்தர் இந்த நூல்லையும் பதிவு செய்திருக்கிறார். முடிக்கிற போது சொல்கிறார், கல்வி இல்லா வீடு இருண்ட வீடு, எல்லா நலமும் ஈர்ந்திடும் கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடுங்க.
படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பின் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம். அறிவிலா குடும்பம் நெறிகாணாது நின்றபடி விழும். பெண்கள் கற்க ஆடவர் கற்க கல்லார் முதியாராயினும் முயல்க கல்வியில் இல்லார்க்கெல்லாம் இன்று கல்வி வந்தது வெனில் கடைத்தேறிற்று உலகே என்று பாவேந்தர் தன்னுடைய இருண்ட வீடு என்கிற நூலை முடிக்கிற போது அப்படி முடிக்கிறார். இந்த கல்வியை பற்றிய ஒரு கருத்துக்காகவே பாரதிதாசனுக்கு நாம் ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாம். ஏனென்றால் இப்போதும் அதிகமாக சர்ச்சைக்குள்ளாகி கொண்டிருப்பதே நம்முடைய கல்வி அமைப்புகளும் கல்வி திட்டங்களும் அந்த கல்விக்குள்ளே நடக்கக்கூடிய புதிய புதிய சிக்கல்களும் என்று உருவாகி கொண்டிருக்கிற நிலையில் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்வி எப்படி தேவை என்பதை இந்த நூலிலே சொல்லியிருக்கிறார். ஆனால் கல்வி அறிவில்லாமையினுடைய அவலத்தை உணர்த்துவதற்காக இந்த காவியத்தை எழுதியதாக பாரதிதாசன் கூறினாலும் குடும்ப உறுப்பினர்களுடைய எல்லாருமே பொறுப்பற்றவர்களாக தான் தோன்றித்தனமானவர்களாக அலட்சியமானவர்களாக இருந்தால் எத்தகைய பாதிப்புகள் ஏற்படும் என்ற கருத்து இந்த இருண்ட வீட்டை படிக்கிற போது நமக்குள்ளே ஏற்படுகிறது. இதில் இருண்ட வீடும் குடும்ப விளக்கம் முதல்ல எழுதுனது குடும்ப விளக்கு முதல் பகுதி, அப்புறம்தான் இருண்ட வீடு. இருந்தாலும் நாம் இருட்டிலிருந்து தான் வெளிச்சத்திற்கு போவது நல்ல மரபு என்பதனால் முதல்ல இருண்ட வீட்டை பற்றி சிந்தித்தோம். இனி குடும்ப விளக்குக்குள்ளே போகிறோம். குடும்ப விளக்கு இருண்ட வீட்டை போல 5 மடங்கு பெரிய இலக்கியம். கல்வி அறிவு, குடும்ப நிர்வாக பொறுப்பு, பலதுறை வல்லமை, அடக்க குணம், இதெல்லாம் சிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணினால் குடும்பம் எந்த அளவு உயர்வும் சிறப்பும் பெறும் என்பதற்கு உதாரணமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காவியம் இது. இதில் குடும்ப விளக்கில் அகவல் விருத்தம் என பல வகை செய்யுள்களும் கலந்து அமைய எழுதப்பட்ட சுவையான காவியம். ஏன்னா அது வெறும் ஆசிரியப்பா மாத்திரம்தான் இருண்ட வீடு. இதில் எல்லா வகை வகைகளையும் பயன்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு நவீன பெண்ணுரிமை பேசக்கூடியவர்கள் ஒரு சிலருக்கு குடும்பத்தை ஒரு பெண் எப்படி பொறுப்பாக கவனித்துக் கொள்ளுகிறாள் என்று சொல்லுகிற ஒரு இலக்கியம் என்பது கொஞ்சம் அவர்களுக்கு மூட பழமைவாதம் மிக்கதாக தோன்றலாம். ஆனாலும் கூட குடும்ப விளக்கு ஒரு மிகச்சிறந்த நூல். எல்லா திருமண விழாவிலையும் மணமகளுக்கு பரிசளிக்க வேண்டிய ஒரு நூல் குடும்ப விளக்கு என்று சொன்னால் மிகையாகாது. பிசிராந்தையார் அப்படிங்கிற நூலுக்கு பின்னால் அவருடைய வாழ்நாளுக்கு பிறகு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. ஆனால் பல தமிழறிஞர்கள் சொல்கிறார்கள் பாரதிதாசனுக்கு குடும்ப விளக்கு நூலுக்காக இந்த விருது அளிக்கப்பட்டிருந்தால் பொருத்தமானதாக இருந்திருக்கும் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே அதுதான். குடும்ப விளக்கு எப்படி தொடங்குகிறது என்றால் காலை மலர்ந்தது. அங்கேயும் ஒரு காலை மலர்வதைத்தான் சொன்னார் இருண்ட வீட்டிலையும். கடலின் மீது கதிரவன் தோன்றி படரும் கதிர்க்கை வாய்ச்சி சன்னலின் வழியே கட்டிலின் மங்கை எழுப்பினாள், விழி திறந்து மங்கை மீண்டும் துயின்றாள். அது இருண்ட வீடு. குடும்ப விளக்கு காலை மலர்ந்தது. இளங்கதிர் கிழக்கில் இன்னும் எழவில்லை. இரவு போர்த்த இருள் நீங்கவில்லை. ஆனால் ஆயினும் கேள்வியால் அகலும் மடமை போல். நல்ல ஓமை இல்லையா? கேள்வியால் அகலும் மடமை போல். பல இடங்களில் இருக்கக்கூடிய இலக்கிய கூட்டங்களோ அல்லது சொற்பொழிவுகளோ அதை கேட்டால் பல சமயங்களில் நாம் கற்றலிற் கேட்டலே நன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதை போல கேள்வியால் அகலும் மடமை போல் நள்ளிரவு மெதுவாய் நடந்து கொண்டிருந்தது. நல்ல ஓமை. தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பென, தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பென இருள் தன் கட்டுக்குலைந்தது. புலர்ந்திடப் போகும் பொழுது கட்டிலில் மலர்ந்தன அந்த மங்கையின் விழிகள். அவள் எழுந்தாள். இது குடும்ப விளக்கு. சரியா? அங்கே படுத்திருந்தா இங்கே இன்னும் சூரியன் எழுவதற்கு முன்னாலேயே அவள் எழுந்தாள். இது குடும்ப விளக்கு. காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறவர்கள், அதாவது பொழுது புலர்வதற்கு முன்னாலே எழுந்திருக்கிறவர்களுக்கு ஒரு பகலுக்கு பதிலாக 2 பகல்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பது ஒரு பொது மொழி. சரிங்களா? அப்படி
நாம் பெரும்பாலும் நம்முடைய உறக்கமே கலைஞ்சு 9 மணி 9:30 மணிக்கு விடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி எழக்கூடிய சூழல் இருக்கக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக பெண்கள் இருக்கணும்னு நாம் சொன்னால் உடனே அது பெண்ணடிமைத்தனம் என்று பொருள் அல்ல. கொஞ்சம் விரைவாக எழுந்திருப்பது நல்ல பழக்கம். கோலமிட்டாள், அரிசிமா கோலம் அமைத்தனள். அது முக்கியம் இல்லை, காலையில் எந்திரிச்சு ஒரு பாட்டு பாடுறா, காலைப்பாட்டு. இசையில் வாழிய வையம் வாழிய என்று பாவலர் தமிழில் பழச்சுவை சேர்த்தாள். தமிழ் இசை பாடினாள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். இசை மரபில் நமக்கென்று உண்டான தமிழ் இசை மரபை 1942 பாவேந்தர் நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார். நல்லா ஒரு தடவை கைதட்டலாம். இப்போ வீட்டு வேலைகள் செய்ய போனான். பரந்தனல் பச்சை பசுங்கிளி மாடு கடந்தனல் விட்டு நிறம் புரிந்தனல் செம்பு தவளை செழும்பு நாக்கினாள் பைம்புணல் தேக்கினாள் பற்ற வைத்த அடுப்பினில் விளைந்த அப்பம் அடுக்கி குடிக்க இனிய கொத்துமல்லி நீர் இறக்கி பாலோடு சர்க்கரை இட்டு நிறக்க அன்பு நிறைய பிசைந்த முத்தான வாயால் முழுநிலா முகத்தாள் அத்தான் என்றனள் அழகியோன் வந்தான். என்ன வேகம் பாருங்க. இருண்ட வீட்டில் வெளியிலிருந்து பிட்டு வந்துச்சு. குடும்ப விளக்கில் தலைவியே சமைக்கிறாள். குழந்தைகளுக்கு தொண்டு, காலை உணவு அம்மாவே வாத்திச்சு. பள்ளிக்கு பிள்ளைகள் கடைக்கு போகும் கணவர் கடைக்கு கிளம்புறாரு. அந்த நேரம் அவருடைய சட்டையில் ஒரு பொத்தல் இருக்கு. பொத்தலும் கிழிசலும் பூவை கண்டாள். தைத்தாள் தையர் சடுகுடு பொறியாள். என்னங்க இவ்வளோ கிழிஞ்ச சட்டையை போட்டு போறீங்க அப்படின்னு எடுத்து ஒரே நிமிஷத்தில் தையல் மிஷினில் வாங்கி, என்ன ஐயா செந்தூரன் ஐயா, எவ்வளோ நல்ல கற்பனை பார்த்தீங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமா இந்த காலத்தில்? உங்கள் சட்டையில் கிழிச்சல் இருந்தால் நீங்கள் தான் பார்க்கணும். உங்களுக்கு பார்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தி வருவாளோ அப்படின்னு கேட்குற காலம் வந்துருச்சு இன்னைக்கு. சரிங்களா? அப்புறம் இவ்வளவு பண்ணியிருக்கப்போ வெற்றிலை சுருள் கொடுக்குறா, வீட்டு வேலைகள் பார்க்கிறாள், தையல் வேலை, மரச்சாமான்கள் பொழுது வார்த்தல், கொல்லூற்று வேலை, மாமன் மாமிக்கு வரவேற்பு. அவங்க ஒரு பெரிய வண்டியில் வந்து இறங்குறாங்க. யார்? மாமனாரும் மாமியாரும். வந்து இறங்குறவங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட பொருட்களோடு வந்து இறங்குறாங்க. அது ஒரு பெரிய பட்டியல் சொன்னார். கொஞ்ச நாள் முன் வாங்கிட்ட கும்பகோணத்து கூஜா, மஞ்சள் குங்குமம், கண்ணாடி, மை வைத்த தகரப்பெட்டி, செஞ்சாந்தின் சீசா, சொம்பு, வெற்றிலை சீவர் பெட்டி, இஞ்சியின் மூட்டை ஒன்றே, எலுமிச்சை சிறிய கோணி, புதிய ஓர் தவளை 4 பொம்மைகள், இரும்பு பெட்டி, மிதியடி கட்டை, பிள்ளை விளையாட மரச்சாமான்கள், எதற்கும் ஒன்றுக்கிரண்டா இருக்கட்டும் வீட்டில் என்று குதிரினில் இருக்கும் நெல்லை குத்திட மரக்குந்தாணி, தலையணை, மெத்தைக்கட்டு, ஜல்லடை, புதுமுரங்கள், எலிப்பொறி, தாழம்பாய்கள், இப்பக்கம் அகப்படாத இழுப்பெண்ணெய், கொடுவாய் கத்தி, இட்டலி தட்டு, குண்டான், கலப்படமில்லா நல்லெண்ணெய். 1942 நல்லெண்ணெயில் கலப்படம் பண்ணிக்காங்க. கலப்படமில்லா நல்லெண்ணெய், கைத்தடி, செந்தாழம்பூ, திருமணம் வந்தால் வேண்டும் செம்மரத்தினில் முக்காலி, ஒரு காசுக்கொன்று வீதம் கிடைத்த பச்சரிசி மாங்காய், வரும் மாதம் பொங்கல் மாதம் ஆதலால் விளக்குமாறு படிசாய் சம்பந்தி தந்த பாதாள சுரடு தேங்காய், மூளைக்கு வட்டம் போட்டு முடித்த மேலுரையும் மற்றும் மேலுக்கோர் சுருக்கு பொய்யும் விளங்கிடும் குடை, கருப்பு தோலுக்குள் காகிதத்தில் தூங்கும் மூக்கு கண்ணாடி, சேலத்த விழியால் யாவும் கண்டனள் செப்பலுற்றாள். சரிங்களா? இவ்வளவு ஏற்றிட்டு அவள் கேட்குறா, இவ்வளவு ஜாமானை ஏற்றிட்டு நீங்கள் 2 பேரும் எங்கடா உட்காந்து வந்தீங்கன்னு கேட்டா வண்டியில். அவ்வளவு மாமனாரும் மாமியாரும் எடுத்துகிட்டு வந்திருக்கா. யார்? வீட்டுக்காரரோட அப்பாவும் அம்மாவும். இந்த பாட்டை பாவேந்தருடைய இந்த பாட்டை படிச்சுட்டு இருக்கும்போது தற்செயலாக விவேக சிந்தாமணியில் ஒரு பாட்டு பார்த்தேன். என்னங்கய்யா திருமாவளவனைக்கா, டீ வரும் வந்துடும் கவலைப்படாதீங்க. தண்டுலம் மிளகின் தூள், விவேக சிந்தாமணியில் ஒரு பாட்டு. தண்டுலம் மிளகின் தூள், புளி, உப்பு, தாளிதம், பாத்திரம், எதேஷ்டம், தாம்பு, நீர், தேற்றம், ஊன்றுகோல், ஆடை, சக்கி முக்கி, கைராந்தல், கண்டகம், காண்பான் பூஜை, முஸ்தீஃபு, களல், குடை, ஏவல், சிற்றுண்டி, கம்பளி, ஊசி, நூல், அடைக்கா இலை, கரண்டகம், கண்டமேல் தங்கி, துண்டம் ஊறிய காய்கரண்டி, நல்லெண்ணெய், துட்டுடன் பூட்டுமே, கத்தி, சொல்லிய எல்லாம் குறைவர திருத்தி தொகுத்து பல்வகையின் இனிதமைத்து பெண்டுகள் துணையோடு எய்து வாகனனாய் பெருநிலை நீர் நிழல் விறகு பிரஜையும் தங்குவிடம் சமைத்து உண்டு புறப்படல் யாத்திரைக்கு அழகே அப்படின்னு விவேக சிந்தாமணியில் ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டை பாவேந்தர் படிச்சிருந்துருக்கணும். படிச்சிருந்தவர் இதை நல்லா நினைவில் வச்சுருந்துருக்கணும். இது யாத்திரைக்குன்னு போட்டது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்குங்கிறத இன்னும் அழகான தமிழில் ஒன்றை கேட்கிற போதும் ஒன்றை படிக்கிற போதும் தான்
நமக்குள்ளே புதிய சிந்தனை வரும். அது காப்பி இல்லை, அது நகல் எடுப்பதல்ல, இம்ப்ரவைசேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஒன்றிலிருந்து நமக்கு இன்னொரு கலைப்படைப்பிற்குரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதில் பாவேந்தர் ரொம்ப அருமையாக செய்திருக்கிறார். அந்த வீட்டம்மா சமையல் பண்ணும்போது கொண்டவர்க்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கதென்ன, உண்பதில் எவர் உடம்புக்கு எது உதவாது என்றெல்லாம் கண்டனள், கரிகள் தோறும் உண்பவர் தம்மை கண்டாள். ரொம்ப அருமையான சொல். சமைக்கிற போது சமைக்கிறவங்க அந்த சாப்பாட்டை சாப்பிட்றவனுடைய முகம் தெரிஞ்சு சமைச்சா அந்த சமையல் சிறப்பாக இருக்கும்னு சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசன். சமைக்கும் போதே இதுகளுக்கெல்லாம் இது ஒரு கேடுன்னு இதை அறிஞ்சு வாச்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு சபிச்சுக்கிட்டே சாப்பிட்டா அந்த சாப்பாடே அதைத்தான் பாவேந்தர் சொல்கிறார். அது என்ன ஒரு அருமையான சொல் பாருங்க. கரிகள் தோறும் உண்பவர் தம்மை கண்டாள். என் மூத்த பிள்ளைக்கு இது வச்சா எவ்வளோ ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுவான்னு தெரியுமா அப்படின்னு நினச்சி சமைக்கணும்ல. ஒரு மாதிரி கொஞ்சம் உப்பு அப்படி இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் சொன்னால் என்ன நடக்கும்ன்றீங்க, போலும் உங்கள் முகரக்கட்டைக்கு அப்படின்னு இல்லாமல் எல்லார் முகத்தையும் பார்த்துருக்கிறாள். அவளை ஒரு மருத்துவ வச்சு அள்ளி அணைத்தாள், பிள்ளைகளை உடைமாற்றினாள். தலைவி சொன்ன புதுச்செய்தி, இது ஒரு நல்ல பாட்டு. அதிர்ந்திடும் இளமை போதில் ஆவண அறங்கள் செய்து, இளமையில் தர்ம காரியங்கள் செய்யணும். அதிர்ந்திடும் இளமை போதில் ஆவண அறங்கள் செய்து, முதிர்ந்திடும் பருவம் தன்னில் மக்கட்கு முடியை சூட்டி. ஒரு வயசாயிருச்சுன்னா பொறுப்பை பிள்ளைகள்கிட்ட கொடுத்துடணும். எதிர்ந்திடும் துன்பம் ஏதும் இல்லாமல் மக்கள் பேரர் வதிந்திடல் கண்டு நெஞ்சு மகிழ்வதே வாழ்வின் வீடு, அறிவுக்கு திருவிளக்கு என்றனர். அந்த மாதிரி வாழ்க்கை முறை அமைய வேண்டும்னு குடும்ப விளக்கினுடைய முதற் பகுதியில் சொன்னார். ஒரு சொல் போட்டார், பிள்ளைகளுக்கு சாப்பாடு வைக்கிறார். சமைக்கிறது அங்கே சொன்னால, இங்கே சாப்பாடு எப்படி வைக்கிறாளாம், பழந்தமிழ் பொருளை அள்ளி படித்தவர் விழுங்குதல் போல ஒழுங்குறு கரிகள் தம்மில் அவரவர் உளமறிந்து வழங்கினாள் அள்ளி அள்ளி வழிந்திடும் அன்புள்ளத்தாள். சமைக்கும்போது சாப்பிட்றவங்களோட முகத்தை பார்த்து சமைக்கணும். அதை பரிமாறி வைக்கும்போது அந்த பிள்ளைகள் எப்படி சாப்பிடுதான், பழந்தமிழ் பொருளை அள்ளி படித்தவர் விழுங்குதல் போல. ஒரு நல்ல ஓமை, இதை மாதிரி ஒரு சிறந்த ஓமையை பாரதிதாசனை தவிர வேற ஒருத்தட்ட பார்க்க முடியாது. ரொம்ப அருமையான ஓமை. பழந்தமிழ் பொருளை அள்ளி படித்தவர் விழுங்குதல் போல. திருக்குறளை இன்னொரு தடவை படிக்கிற போது நமக்கு இன்னொரு பொருள் கிடைக்குதா இல்லையா? அப்படி படித்த பிறகு நமக்கு உள்ள மனம் மகிழுதா இல்லையா? அந்த மாதிரி ஒழுங்குறு கரிகள் தம்மில் அவரவர் உளமறிந்து வழங்கினால் அள்ளி அள்ளி வழிந்திடும் அன்புள்ளத்தாள். இந்த பாட்டை பாட்டின உடனே செந்தூரன் ஐயாட்ட பேசியிருந்த நல்லா இருக்கையா அந்த பாட்டுன்னு. அது ஒன்றும் புதுசு இல்லையா, கம்பன் சொன்னது தானே. கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினான். தாடகை நெஞ்சில் ஒரு அம்பு போச்சு, அது அறிவில்லாதவர்களுக்கு நல்லவர்கள் சொன்ன உபதேசம் எப்படி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வேகமாக வெளியே வந்துடுமோ அப்படின்னு கம்பன் போட்ட மாதிரி இங்கே அவர் என்ன சொன்னார், அது வெளியே வந்துடும், இது உள்ளே போகும், பழந்தமிழ் பொருளை அள்ளி படித்தவர் விழுங்குதல் போல என்று சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க அன்னைக்கு இரவு கணவனும் மனைவியும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கே, இன்றைக்கு கறி என்ன, செலவு யாது, ஏகாலி வந்தானா, வேலைக்காரி சென்றாளா, கொழுக்கட்டை செய்யலாமா, செந்தாழை வாங்குவோமா, கடைச்சரக்கை 1க்கு 3ஆக விற்பது என்னாள், உன்மீதில் எனக்கு ஆசை பொய்யா, மாடு குன்று நிகர் குடம் நிறைய கறப்பதுண்டா, கொடுக்கலன்னா வாங்கலன்ன, இவைதாம் கண்டோம். நம்முடைய வாழ்க்கையில் அதிகபட்ச கவலைகள் என்ன, நாளைக்கு காலையில் என்ன பண்ண போகிறோம், கரண்ட் பில்லு எப்போ கட்ட போகிறோம், வாட்டர் டேக்ஸ் எப்போ கட்ட போகிறோம், குழாயில் தண்ணி வருமா, ஏசி ஒழுங்காக வேலை பார்க்குமா பார்க்காதா, இல்லைங்களா ஐயா? இவ்வளோ கவலைகள் இருக்குது. இப்படியே இருந்தோம்னா எப்படி இருக்க முடியும்? தமிழர் என்று சொல்லிக் கொள்கின்றோம் நாமும், தமிழ்நாட்டின் முன்னேற்றம் விரும்புகின்றோம், எமதென்று சொல்கின்றோம் நாடோறும் தான். எப்போது தமிழனுக்கு கையாலான நமதுழைப்பை ஒரு காசை செலவு செய்தோம்,
நாம் இதனை என்றேனும் வாழ்நாள் தன்னில் அமைவாக குந்தி நினைத்தோமா, இல்லை அனைவரும் இவ்வாறிருந்தால் எது நடக்கும் என்று பாவேந்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். நல்ல கவிதை இது. இந்த கவிதையை படித்த உடனே நமக்கு இன்னொரு கவிதை நினைவுக்கு வரும். தன்பெண்டு தன்பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டோன் என்போன், சின்னதொரு கடுகு போல் உள்ளங்கொண்டோன், தெருவோர்க்கும் பயனற்ற சிறிய வீணன், கண்ணலடா என் சிற்றூர் என்போன் உள்ளம், கடுகுக்கு நேர்மூத்த துவரை உள்ளம் அப்படின்னு ஒரு தனி கவிதை பாடினார். அந்த கவிதையை ஏற்கனவே இங்கே கொண்டு வந்து இந்த குடும்ப விளக்கினுடைய பகுதியில் வைத்தார். இழந்த பழம் புகழ் மீள வேண்டும் நாட்டில், எல்லாரும் தமிழர்களாய் வாழ வேண்டும், வழிந்து ஒழுகும் சுவைத்தமிழே பெருக வேண்டும், மாற்றலர்கள் ஏமாற்றம் தொலைய வேண்டும், விழுந்த தமிழ்நாடு தலை தூக்க என்றன் உயிர்தனையே வேண்டினும் தருவேன் என்றான். அதான் ஐயா தொடங்குற போது உயிரை கொடுத்தேனும் தமிழை காப்பேன் என்கிற பாட்டோடு தொடங்கினார். இப்போ இரவு நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் பொதுநலமெல்லாம் பற்றி பேசிட்டு அதற்கு பிறகு இன்பத்துறையில் இறங்குகிறார்கள். அப்போ ஒரு பாட்டு போட்டார். அன்றன்று புதுமையடி தெவிட்டல் உண்டோ, ஆறுயிரே நீ கொடுக்கும் இன்பம் என்றான். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் புதுமை. அந்த பெண்ணோட உறவு கொள்ளும்போது திருக்குறள் ஒன்று இருக்குது. ஐயாவுக்கா நல்லா கைதட்டுங்க. நல்ல திருக்குறள். இதெல்லாம் நல்லா சொல்லுங்க. அரிதொரு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதொரு செய்யிடை மாட்டு. சரிங்களா? அரிதொரு அறியாமை கண்டற்றால். இந்த பாட்டு ஒன்று. இதை விட ரொம்ப அருமையாக மாணிக்கவாசர் ஒரு பாட்டு வச்சுருக்கார் திருக்கோவையாரில். சரிங்களா? உணர்ந்தார்க்கு உணர்வு அறியோன் தில்லை சிற்றம்பலத்தொருத்தன், குணம்தான் வெளிப்பட்ட கொவ்வை செவ்வாய். அது வரைக்கும் அது சிவபெருமானோட நின்று. இங்கேருந்து அகத்துறை. ஏன்னா அந்த இலக்கியமே திருக்கோவையாரே அகத்துறை தான். கொவ்வை செவ்வாய் இக்கொடி இடை தோள் புணர்ந்தால், செவ்வாய் கொடி இடை தோள் புணர்ந்தால், புணருந்தோறும் பெரும் போகம் பின்னும் புதியதாய் மனம் தாழ்புரி குடலால் அல்குல் போல் வளர்கின்றதே அப்படின்னு மாணிக்கவாசகர் ஒரு பாட்டு பாடிக்கார். அநேகமாக மாணிக்கவாசகருடைய இந்த பாட்டை நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் பண்ணியிருப்பார். திருவிளக்கேந்தி வந்து தெருவினில் வரவேற்கின்றாள், உருவிளக்கிட வீட்டுக்குள் ஒளிவிளக்கு அனைத்தும் ஏற்றி ஒரு பெருங்கலையத்துள்ளே உயர்நரும் புகை எழுப்பி பெரியோரின் உள்ளமெங்கும் பெருகல் போல பெருகச் செய்கின்றாள் என்று குடும்ப விளக்கினுடைய அந்த முதற் பகுதியில் அவர் ஒரு அருமையான பெண்மையை நமக்கு காட்டியிருக்கிறார். இரண்டாம் பகுதி விருந்தோம்பல். முடிச்சிருவேன் சீக்கிரம். மோந்தால் குழையும் அனிச்சப்பூ முகமாற்றம் வாய்ந்தால் குழையும் வருவிருந்தென்று ஆய்ந்த திருவள்ளுவனார் சொன்னார், அதனை நீ எப்போதும் உள்ளத்து வைப்பாய் ஒருபோதும் தள்ளாதே. பாவேந்தர் பாட்டு. அதுக்குள்ளுக்குள்ளே இந்த விருந்தோம்பலை பற்றி ஒன்றா சொல்லிட்டு வர்றார். கீரை தயிர் இரண்டும் கேடு செய்யும் இரவில். ராத்திரியில் கீரையும் தயிரும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிரும் சாப்பிடக்கூடாது, கீரையும் சாப்பிடக்கூடாது ராத்திரியில். கீரை தயிர் இரண்டும் கேடு செய்யும் இரவில் மோரை பெருக்கிடும் முப்போதும் நேரிழையே. மோர் தான் தமிழர்களுக்கு ஏற்ற உணவுல ஒன்று. மோர். சோற்றை அள்ளுங்கால். சோத்தை அப்படி பிசைஞ்சு எடுத்தா பாவேந்தர் சொல்றார், சோற்றை அள்ளுங்கால் துவள் வாழைத்தண்டில் ஊறும் சாற்றை போல. வாழைத்தண்டில் வடிகிற சாறு மாதிரி சாற்றை போல வடியத்தக்க வண்ணம் ஊற்று நெய்யை. சோத்துக்குள்ளே இருக்கிற நெய் எப்படி இருக்கணுமா, அப்படி பிசைஞ்சு எடுத்து அப்படி உருட்டினா வாழைத்தண்டு சாறில் எப்படி வடியுமோ அப்படி நெய் வடியணுமா. என்ன கொஞ்சம் கை தட்டுங்களேன். அட சாப்பிட்றோமோ இல்லையோ, இது ஆண்டாள் பாசுரத்திலிருந்து அடித்தது. பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குடிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் சொன்னாலா இல்லையா? அக்கார அடிசல் அப்படி எடுத்து அது நுனி விரல் அப்படி 4 எடுத்துட்டீங்கன்னா இங்கேருந்து ஒரே ஒரு அப்படின்னு அள்ளுனா இங்கே நெய் வெடியணுமா. யாரு? ஆண்டாள். பாவேந்தர் பார்த்தாரு, அதே நான் நீ அக்கார அடிச்சல், எங்கள் பிள்ளைகளுக்கு அக்காரம் கிடைக்குதோ இல்லையோ, வெறும் அடிச்சலாவது கிடைக்கும்ல,
சோற்றை அள்ளுங்கால் துவள் வாழைத்தண்டில் உறும் சாற்றைப் போல வடியத்தக்க வண்ணம் ஊற்று நெய்யை. கார்டியாலஜி டாக்டர் எல்லாம் சொல்லிடுவாங்க, இவ்வளவு நெய் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் ஆஞ்சியோ டெஸ்ட் பண்ண வேண்டி வந்துடும். திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஊவேசா எழுதியிருப்பார். திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ரொம்ப வேகமாக திருவாவடுதுறை ஆதீனத்தில் சாப்பிட்றதுக்கு போனார். அப்போ கேட்டார் ஊவேசா, என்ன இவ்வளவு, இன்னைக்கு மடத்தில் சாப்பாடு வா அப்படின்னு கூப்பிட்டார். இன்னும் மடத்தில் சாப்பிட்றது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு. இல்லை, நெய் ஊற்றி சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அப்போ ஊவேசா எழுதிக்கார், பாழா போன தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தமிழாசிரியருக்கு நெய்ச்சோறு கிடைக்கிறதுக்கு மடத்தை நோக்கி ஓட வேண்டிய அளவுக்கு தமிழ்நாடு கேவலமாக இருந்ததுன்னு. சரிங்களா? அப்படி எழுதுறார். அந்த மாதிரி நெய்னா ஒன்றும் இன்னைக்கு நெய் நிறைய கிடைக்கலாம், அன்னைக்கு நெய் தான் அது. வாழை இலையினுடைய அடி உண்பார் விருந்தோம்பல்ல. வாழை இலையின் அடி உண்பார் வலப்புறத்தில் வீழ விரித்து கறிவகைகள் சூழ வைத்து. இன்னும் நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு வாழை இலையை எப்படி போடணும்னு தெரியுமா? தெரியாது. வாழை இலையை அரியிறம்ல ரெண்டா நறுக்கிறோம்ல அருவாமனையில் வச்சு, அதில் அரிஞ்ச பகுதி சாப்பிட போகிறவனுடைய வலப்பக்கத்தில் இருக்கணும். உங்களுக்கு வலப்பக்கத்தில் இல்லை, ஏன்னா நீங்கள் எதிர்த்தாப்புல நின்று போடுவீங்க. இப்படி வலப்பக்கத்தில் எனக்கு வலப்பக்கத்தில் இருக்கணும், அந்த மாதிரி போடணும் அப்படின்னு பாவேந்தர் எழுதிக்கார். இது பாவேந்தர் எழுதுனதா? பாவேந்தருக்கு முன்னால் சேக்கிழார், திருநாவுக்கரசர், அப்பூதியடிகள் வரலாற்றில் சொல்கிறார். புகழ்ந்த கோமயத்து நீரால் பூமியை பொலிய நீவி. முதல்ல கோமயம் விட்டு பூமியை பொலிய நீவி திகழ்ந்த வான்சுதையும் போக்கி சிறப்புடை தீபம் ஏற்றி நிகழ்ந்த அக்கதலி நீண்ட குருத்தினை விரித்து அதற்கு பிறகு இலை எப்படி போடணும் அப்படிங்கிறத சொன்னார். விரித்து பக்கத்தை விட்டண்டா, வாழை இலைய வலது பக்கம் வருகிற மாதிரி போடணும்னு சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்கிறார். இது சேக்கிழார் சொல்லும்போது 11ஆம் நூற்றாண்டு. நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுகிற போது அதையே நமக்கு திரும்ப பதிவு செய்து வாழை இலையின் அடி உண்பார் வலப்புறத்தில் வீழ விரித்து கறிவகைகள் சூழ வைத்து என்று நமக்கு பதிவு செய்து தருகிறார் என்று சொன்னால், நம்முடைய தமிழ்நாட்டில் தொடர்ந்து வரக்கூடிய மரபுகள் இருக்கிறதே, அந்த மரபை பற்றிய சிந்தனைகள். சேக்கிழார் சொன்னதில் ஏற்றி நிகழ்ந்த அக்கதலை நீண்ட குருத்தினை விரித்து நீரால் மகிழ்ந்து உடன் விளக்கி ஈர்வாய் வலம்பெற மரபின் வைத்தார். அது சேக்கிழார் பாட்டு. அப்போ நமக்கு எவ்வளவு நீண்ட உணவு உண்ணுகிற முறை மாத்திரம் இல்லை, உணவு பரிமாறுவதில் கூட தமிழர்களுக்கு என்று ஒரு மிக நீண்ட நெடிய மரபு இருந்தது என்பது நமக்கு தெரிகிறது. நல்லா ஒரு தடவை கைதட்டலாம். நாம் அந்த மரபுகளை தொலைத்து விட்டாலும் அந்த மரபு நம்மிடம் உண்டு. சாப்பிட்டு முடித்த உடனே நெய்ப்பசை அகற்ற உவர்கட்டி தன்னை உதவு துவைத்த துகில் ஈரம் துடைக்க என இந்து மலர் சந்தனமும் ஓரிடத்தே நல்கியே ஒள்ளியலை காய் சேர வைத்து மேல் விசிறி வீசி விப்பாய் மெல்லியலே. ஒரு சோப்பு எடுத்து வைக்கணும், ஒரு துண்டு எடுத்து வைக்கணும் சொல்றார் பாவேந்தர். விருந்தினர்கள் சொல்றாங்க, வில்லியனூர் விட்டு விடிய புறப்பட்டோம், மெல்ல நடக்கும் வெள்ளை மாட்டினால் தொல்லை கருப்புக்கு தக்கதாய் காளை அன்று வாங்க பொறுப்புள்ள ஆள் இல்லை. இதில் ஒரு உள்ளீடா ஒரு செய்தியை பார்க்குறேன். பொதுவாக வெள்ளை என்றால் உயர்வு என்றும் கருப்பு என்றால் தாழ்வு என்றும் ஒரு மரபு உண்டு. பாவேந்தர் அந்த மரபை உடைக்கிறார். வெள்ளை மாடு நொண்டி நடக்குது, கருப்பு மாடு வேகமாக நடக்குது. அந்த கருப்பு மாட்டுக்கு இணையாக இன்னொரு மாட்டை தேடுறேன்னு தலைவன் பதிவு செய்திருக்கிறான் என்றால், இந்த வெள்ளையை விட கருப்பு உயர்வு என்கிற சிந்தனையை மெல்ல விதைக்கிறவர் பாவேந்தர் பாரதிதாசன். நமக்கு கருப்புனாலே தான் ரொம்ப கஷ்டம்ல, இல்லைங்களா? மாணிக்கவாசகரை படிச்சிருப்பாரா பாவேந்தர்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பின்னால் ஒரு பாட்டில் எழுதுகிறார், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கண்ணினிக்க பெற்றெடுத்த தாய் தந்தை வேண்டேன், தமிழ் வேண்டேன், தாய்நாட்டின் ஓய்வு தவிர்க்கு முரண் வேண்டேன், தேய் உற்றே கண் மூக்கு வாய் உடம்பு காதெனும் 5 ஒன்வாயில் சாத்தி உளம் மாய்ந்து வண்ண உடல் பேரிழத்தல் பேரின்பம் அகுதொன்றே வேண்டுமென்று கூறிடுவார் கூறுவதே அல்லாமல்
வேறு பயன் கண்டாரோ? சன்னியாசிகளை திட்டார். உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன்னு போயிரு. ஆனால் என்ன பயன் கிடைச்சது உனக்கு? வேறு பயன் கண்டாரோ அன்னவர்தான் காட்டுவீரோ என்று உரைத்தால், கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்று மொழிந்த இலைச்சோற்றில் பூசணிக்காய் நன்று மறைக்க நனி முயல்வர். இன்று பல ஆசிரம பேரால் அறவிடுதி கண்டு நல்ல பேச்சு எம்பி சொத்தை பெருக்கியே போய் செல்வர். இந்த நெறிகளெல்லாம் யாருக்கு நலம் விளைக்கும்? கந்தைக்கும் கண்ணுரங்க கூரைக்கும் அந்தோ தொழில் வேண்டுவார்க்கு தொழிலில்லை, கல்வி எழில் வேண்டுவார்கள் எவர்க்கும் கழகம் உண்டோ என்று முழுக்க முழுக்க ஒரு சுயமரியாதை குரலை பாவேந்தர் பாரதிதாசன் எழுப்புகிறார். ஏன் அவர் மட்டும் நல்லா இன்னொரு தடவை சேர்ந்து கை தட்டுவோமே. நல்ல சொல் புட்டார். சாய்பாபாவால் பொருளை தட்டி பறிப்பதும் மெய்பாபா ஏய்க்கின்ற மெய்வழியின் வாய்வலியும். நண்பர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. வியாழக்கிழமை தோறும் காலையில் ஒரு வண்டி வருது எங்கள் தெருவில். அது யார் இயக்குறா என்னன்னே தெரியாது. ஒரு பாட்டை ஒன்றை போட்டுட்டு வந்து ஒரு உண்டியலும் வச்சு தெரு தெருவாக வந்து வசூல் நடக்குது. ஒரு பாபா படம் இருக்குது. பாபா பக்தர்கள் நமக்கு அதில் ஈடுபாடு இருந்தால் அவர்களுடைய நம்பிக்கை என்பது வேறு, நாம் அதுக்குள்ளே போகலை. ஆனால் தமிழ்நாட்டில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் செய்யாத புதுமைகளையும் அவர்கள் செய்யாத பல அபூர்வ செயல்களையும் அவர் செய்தார் என்று நம்புகிறோம் என்று சொன்னால், நமக்கு உள்ளூரில் இருக்கிறவருடைய அருமை தெரியாததனால் வந்த வினை என்று நாம் என்ன தோன்றுகிறதா இல்லையா என்பதை பெரியோர்கள் சிந்திக்க வேண்டுகிறேன். இதை பாரதிதாசன் 1944 சொன்னார். திருமணம் எப்படி இருக்கணும்? கடிமணமும் பண்டை மனம் என்றும் பார்ப்பானை கொண்ட அடிமை மனம் என்றும் சொல்லும் அனைத்தும் கடிந்து ஓடிப்போய் கல்யாணம் பண்ணுறது, அதுவும் தப்பு. பண்டை மனம்னு நினச்சிக்கிட்டு ஓடி போகிறது. பார்ப்பானை கொண்ட அடிமை மனம் என்றும் எல்லாரும் ஊரை கூட்டி ஒரு மண்டபம் வச்சு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி பண்ணுற கல்யாணமும் சொல்லும் அனைத்தும் கடிந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு பதிவு மனம் காணல் கடனாகும். திருமணம்னா அதை பதிவு பண்ணுங்க, அது போதும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறார். இன்றைக்கி நீங்கள் எந்த திருமணம் பண்ணாலும் இந்திய அரசு போட்டிருக்கிற, தமிழக அரசு போட்டிருக்கிற புதிய சட்டத்துப்படி நீங்கள் எந்த திருமணம் செய்தாலும் அது பதிவு செய்யப்பட வேண்டியது என்பது கட்டாயம் இன்றைக்கு. ஆனால் இந்த கட்டாயத்தை ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னால் கவிதையிலே சிந்தித்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். இன்று குழந்தைகள் தாம் என் மிகுத்து போகாமல் வேண்டும் அளவே விளைந்து. குடும்ப கட்டுப்பாடை சொல்கிறார். அதிகமாக பிள்ளைகள் வேண்டாம், மேல் வேண்டாக்கால் சேர்க்கை ஒழித்து கருத்தடை ஏனும் செய்க. நாம் செஞ்சுட்டோம், இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருமோன்ற அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரிய செய்தி சொன்னார். இறப்புக்கும் அப்பாலே ஒன்றுமில்லை என்பது உணர்ந்திடுக. அன்று முதல் இன்று வரைக்கும் பெரியோர்கள் செத்தவர்கள் எய்துவதாக சொன்னவற்றுள், செத்த பிறகு எங்கடா போவ? சொர்க்கம், வைகுந்தம், சிவலோகம். இறப்புக்கும் அப்பாலே ஒன்றுமில்லை என்பது உணர்ந்திடுக. செத்தா செத்தது தான். அன்று முதல் இன்று வரைக்கும் பெரியோர் செத்தவர்கள் எய்துவதாக சொன்னவற்றுள் ஒன்றை ஒன்று தூற்றுவன. சிவலோகத்துக்கு போவேன்னா இல்லை இல்லை வைகுந்தம் தான் இருக்குது, சிவலோகம் ஒன்று கிடையாதுன்னு இன்னொருத்தர் சொல்லுவார். இல்லை வைகுந்தம் கிடையாது சிவலோகம் தான் இன்னொருத்தர் சொல்லுவார். இது ரெண்டும் கிடையாது சுவனம்னு இன்னொருத்தர் சொல்லுவார். ஒன்றை ஒன்று தூற்றுவன. அன்றியும் சாக்காடு பேரின்பம் என்று நான் சாற்றிடுவேன். சாவு ஒரு பெரிய பேரின்பம். சாவ பேரின்பம்னு சொன்ன ஒரே கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன் மாத்திரம்தான். தூக்கம் கடலை துயர் என்பீர். தூக்கம் கெட்டு போச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? துயர் என்பீர். வாய்க்கும் நல் தூக்கத்தை இன்பம் என்றீர் என்றோ. நல்லா தூங்கினா எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கீங்களா இல்லையா? அப்போ நெடுந்தூக்கம் சாக்காடு பேரின்பம் என்றார். அப்போ நல்லா தூங்கி எந்திரிச்சாலே இன்பம்னா நெடுந்தூக்கம் சாக்காடு பேரின்பம் என்றார். சரிங்களா? அதான் பாவேந்தருடைய சொல். தலைவி பேசுகிறா. இதுதான் இந்த நம்ம புகழ்பெற்ற அந்த கவிதை குடும்ப வழக்கில் வருது. பெண்களுக்கு கல்வி வேணும் குடித்தனம் பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும். இந்த முதல் 2 வார்த்தை, பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கேன்னு சொல்கிற வரைக்கும்
பழமைவாதம் மாதிரி தோணும். பெண்கட்கு கல்வி வேணும் உலகினை பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேணும் கல்வியை பேணுதற்கே, கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அந்த இடத்துல சொல்றார். கல்வி இல்லாத பெண்கள் இருந்தால் அந்த வீடு கடர் நிலம் என்று சொல்லுகிற சொல்லை இந்த இடத்துல பதிவு செய்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். அது ஒரு பெரிய விஷயம். இதை சொல்லிட்டு அதற்கு பிறகு ஒரு செய்தி சொன்னார். திராவிடர் நாம் என்று கடித்தோம், திராவிடர் வாழ்வினில் துளிர்த்தோம், உரையிலும் எழுத்திலும் செயலிலும் பிறனின் உருவினை முழுமையும் ஒழித்தோம். தன்னுடைய கொள்கையை, தான் சார்ந்திருக்கிற இயக்கத்தினுடைய செய்தியை குடும்ப வழக்கில் பதிவு செய்கிறார். பெண்ணுக்கு சொத்துரிமை இல்லை என்பார். வேடப்பனுக்கு நகைமுத்துக்கும் திருமணம் ஆகுது. குடும்ப வழக்கு கதை எப்படின்னா, மணவழகர், அவருடைய மனைவி தங்கம், இவங்க 2 பேருடைய அப்பா அம்மா. அதற்கு பிறகு மணவழகருக்கும் தங்கத்துக்கும் ஒரு பையன் வேடப்பன். அந்த வேடப்பன் காதல் வயப்பட்ட பெண் நகைமுத்து. நகைமுத்துவனுடைய அப்பா மாவரசு. அந்த மாவரசர் மணவழகர் 2 பேரும் குடும்ப நண்பர்கள். இப்போ நகைமுத்துக்கும் வேடப்பனுக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் நடக்கிற போது ஒரு சொல், பெண்ணுக்கு சொத்துரிமை இல்லை என்பர், நான் தருவேன் உண்மை என்றான் மாவரசன், பெற்றவளும் ஒப்பினாள். 1944 இந்த கவிதை எழுதுகிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் தமிழ்நாட்டில் பெண்ணுக்கும் சொத்துரிமை உண்டு, சொத்தில் சம உரிமை உண்டு என்று சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. கல்யாணம் எப்படி நடக்குது? பெரியவர் ஒருவர் வந்தார். பெண்ணே நகைமுத்து, வேடப்பனை நீ விரும்பியதுண்டோ, வாழ்வின் துணை என சூழ்ந்ததுண்டோ? நகைமுத்து எழுந்து வணங்கி, வேடப்பனை நான் விரும்பியதுண்டு, வாழ்வின் துணை என்று சூழ்ந்தேன். அதுலேயுமே ஒரு நுட்பம் இருக்குது. முதல்ல பொம்பளை பிள்ளைகள்கிட்ட தான் கேட்கணும், இந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கான்னு. அவள் சொல்கிறா, இந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு பிறகு, வேடப்பா நீ மின் நகை முத்தை மணக்கவோ நினைத்தாய், வாழ்க்கை துணை என அணுக என்னமோ அறிவித்திடுவாய். அப்புறம் பையன்கிட்ட கேட்குறார், என்னலும் வேடன் எழுந்து வணங்கி மின்னகை முத்தை விரும்பியதுண்டு, வாழ்வின் துணையாய் சூழ்ந்தேன் என்றான். மணமகள் நகைமுத்து வாழ்க வாழ்கவே, மணமகன் வேடப்பன் வாழ்க வாழ்கவே என்றார் அனைவரும் எழில் மலர் வீசிய. தன்மலர் மாலை பொன்மகட்கிடவும் பொன்மகள் மாலை அன்னவர்க்கிடவும் ஆன திருமணம் அடைந்த இருவரும் வானம் சிலிர்க்கும் வண்டமிழுக்கு இசைடை மன்றினர் யார்க்கும் அன்னை தந்தையர்க்கும் நன்றி கூறி வணக்கம் நடத்தி நிற்றலும் நீவீர் நீடு வாழிய இற்றை நாள் போல என்றைக்கும் மகிழ்க, மேலும் வாழ்வே ஆலனச் செழித்து அருகுபோல் வேறுவேற உறவிலாத மக்கட்பேறு மல்குக என்று மிக்கு என்றார். மேலும் வாழ்த்தினரே, அமைந்தார் எவர்க்கும் தமிழின் சீர்போல் கமலும் நீர்தெழித்து கமல்தார் சுட்டி வெற்றிலை வாக்கு விரும்பி அளித்தார். தண்ணீர் தெளிக்கிறது கூட, மங்கள நீர் கொடுக்கிறது கூட தமிழின் சீர்போல்னு ஒரு ஓமை போட்டார் பாருங்க. அதில் தான் பாவேந்தர் தமிழின் பெருமையை உணர்ந்தவர். முதலிரவு நடக்க போகிற அறை, பிள்ளைகள்லாம் அங்கே வந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்போ அதை விரட்டி விட்டுட்டு, புதுமணப்பெண் புது மாப்பிள்ளை புலவர் தரு திருக்குறளாய் பொருளாய்தற்கு வகை செய்து வைத்த இடம், வாழ்வில் இன்பம் வாய்க்கும் இடம், மணமக்கள் வாழ்க நன்றே. முதலிரவு அறைக்கு பாவேந்தர் கொடுத்த ஒரு விளக்கம், புலவர் தரு திருக்குறளின் பொருள் ஆய்தற்கு வகை செய்து வைத்த இடம் அப்படின்னு, திருக்குறளை ஆய்வு செய்வதற்கு வைத்த இடம்னு ஒரு ஓமை போட்டார் பாருங்க பாவேந்தர். இதுக்கு நிகராக நாம் இன்னொரு ஓமையை இன்னொரு உலகத்தில் நாம் தேடி கண்டறிய முடியாத நல்லா பாவேந்தருக்காக ஒரு நல்ல கைதட்டலை கொடுக்கலாம். ஏனென்றால் இப்போ அவளுக்கு நகைமுத்துக்கு பிரசவம், எல்லாரும் பிரசவ அறைக்கு வெளியில் நிற்கிறாங்க. பெண் குழந்தை பிறந்துவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு தவிப்பில் இருக்காங்க. பெண்ணே பிறந்து விட்டால் எங்கே போடுவீர் பெரியவர் கேட்டார். உடனே அவர் சொன்னான், பெண் குழந்தை பிறந்தால் மண்ணில் பட்டால் மாசுபடும் என்று என் கண்ணில் வைத்தே காப்பேன் ஐயா. 1980கள் வரைக்கும் நாம் பெண் சிசு கொலையை சந்தித்து கொண்டிருந்த காலத்தில் பெண் குழந்தையை பற்றி சொன்ன என்றே மலர்குழல் இயம்பி நின்றாள். ஆணே பிறந்தால் அதை என் செய்வீர் என்று கேட்டார் இன்சொற் பெரியவர். ஆணையும் அப்படி ஐயா, பெண் குழந்தையை பேணுகிற மாதிரி தான் நாங்கள் ஆண் குழந்தையை பேணுவோம்னு சொல்லணும்னா பாவேந்தருக்கு எவ்வளோ பெரிய துணிச்சல் இருக்கணும்.
பேச்சற்ற நிலையிலே உள்ளிருந்து பெண் குழந்தை பெண் குழந்தை என்பதான பேச்சொன்று கேட்கின்றார். ஆடவர்கள் பெய்யென்ற உலகுக்கு பெய்த வான்போல் கீச்சென்று குழந்தை அடும் ஒலியும் கேட்டார். கிளிமொழியால் மலர்குழலும் வெளியே வந்து மூச்சோடும் அழகோடும் பெண் குழந்தை முத்துப்போல் பிறந்தது தாய் நலமே என்றாள். வானின்று மண்ணில் வந்து மக்களை காக்கும், அது தேனன்று கரும்பும் அன்று சென்னலின் சோறும் அன்று ஆண் அருள் பாலும் இன்றே அதன் பெயர் அமிழ்தாம். பொம்பளை பிள்ளைக்கு பேர் வைக்கிறார்கள், அந்த பெயர் அமிழ்து அப்படின்னு பேர் வைத்தார். தொன்பை ஆன பேருலகை காக்க அமிழ்வதால் மழையே தேயாம். சொல்லிட்டு கீழே சொல்றார், தமிழரின் தமிழ் குழந்தை தமிழ் பெயர் பெறுதல் வேண்டும். தமிழரின் தமிழ் குழந்தை தமிழ் பெயர் பெறுதல் வேண்டும். இன்றைக்கெல்லாம் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு வெப்சைட்டில் போய் தேடி, அது நட்சத்திரத்தை பிறந்தவொடனே நட்சத்திரத்துக்கு ஞானா நூனா டானான்னெல்லாம் சில எழுத்து இருக்குது. அந்த எழுத்துக்குன்னு சில பெயர்களை கேட்டு வடமொழியில் தேடி இஷ்ன்னு முடியணும். சரிங்களா? அப்படி முடியலைன்னா வைக்க மாட்டாங்க. முனியாண்டின்னு பேர் வைக்கிறது இல்லை. இப்போ எங்கள் குடும்பங்கள்லையும் எல்லாருக்கும் முனிஷ்ன்ட்டாங்க. முனியாண்டின்னு பேர் வச்சா அது ஆண்டி இல்லை, முனிஷ். பெரிய முனிஷ், சின்ன முனிஷ். சரிங்களா? தமிழரின் தமிழ் குழந்தை தமிழ் பெயர் பெறுதல் வேண்டும். அமையுறும் மழை போல் நன்மை ஆக்கும் இக்குழந்தைக்கு இந்நாள் அமிழ்து என்று பெயர் வைப்போம். அமிழ்தம்மை நாடும் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க என்றனர் அறிவில் மூத்தார். எல்லா இடத்துலையும் தமிழையும் தமிழரையும் வாழச் செய்கிற வாழ்த்து இருக்கிறதே, அது அவருடைய ஒவ்வொரு எழுத்திலையும் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வரி, அந்த குழந்தையை தாளாட்டுறாங்க. பாட்டி அப்பத்தா தாளாட்டுறான். ஆட்டனத்தியான அருமை மணாளனையே ஓட்ட புனர்கண்ணி உள்மறைத்து கொண்டு செல்ல போது விழி நீர்பாய போய் மீட்டு கொண்டு வந்த ஆதிமந்தி கற்பு கரசியவள் நீதானோ. அந்த குழந்தைய தாளாட்டும் போது ஆட்டனத்தையும் ஆதிமந்தியையும் சொல்லி தாளாட்டினான். செல்வத் தமிழ்வேந்தர் போற்றும் செந்தமிழான கல்விக்கரசி கலைச்செல்வி அவ்வை இனியும் தமிழ்காத்தே இந்நாட்டை காக்க நினைத்து வந்தாள் என் நிலவள் நீதானோ என்கிளியே. அந்த பேத்தியை பார்த்து தாளாட்டும் போது ஆட்டனத்தியான அருமை மணாளனை காத்த ஆதிமந்தி கற்புக்கரசி நீதானா, இல்லை தமிழ்காத்தே இந்நாட்டை காக்க நினைத்து வந்தாள் அவ்வை நீதானா? நாட்டு மறவர்குல நங்கையரை செந்தமிழின் பாட்டாலே அமிழ்தொக்க பாடிடுவாள். நற்காக்கை பாடினியார் நச்செல்லை பார்முகளும் மூதாட்டி கூடி உருவெடுத்தார் என்றுரைத்தால் நீதானோ. அந்த குழந்தையே காக்கை பாடினியாரா நச்செல்லையா நீ? அண்டும் தமிழ் வறுமை அண்டாது காக்க வந்த எண்டிசையும் போற்றும் இளவெயினி நீதானோ. தக்க புகழ் சோழன் தருகண்மை பாடியவள் நக்கண்ணை என்பவளும் நீதானோ. நல்லவளே கல் தோன்றி மந்தோன்றா காலத்தே வாழோடு முன்தோன்றி மூத்த குடியின் திருவிளக்கே அப்படின்னு பாடி முடிக்கிறா. நல்லா கைதட்டுங்க. இவ்வளவு தமிழ் புலவர்களைப் போல என்னுடைய பேத்தி இருக்கணும்னு ஒரு பாட்டி சொல்லி தாளாட்டுகிறேன். முதல்ல நமக்கு தாளாட்டவே தெரியாது. அது தாளாட்ட அம்மா ஆரம்பிச்சோன்னே அந்த பிள்ளை சொல்லிடுது, தயவுசெய்து நீ பாடாதம்மா, நானாகவே தூங்கிடுறேன், டோன்ட் டிஸ்டர்ப் மீன்னு அது சொல்லிடுது. அதுக்கு மேலேனா இப்போ என்ன பண்ணிடுறாங்க, ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு தாளாட்டு பாட்டை போட்டு அது தலைமாட்டிலே வச்சுட்டா அது இளையராஜா பாட்டிலே அது தூங்கிடும்னு. யாராவது இவ்வளவு முதல்ல இது தெரியணும்ல. காக்கை பாடினியார் நச்செல்லை. மதுரையில் அங்கே இருக்கிற மாணவ மாணவிகளுக்காக ஒரு கேள்வி. காக்கை பாடினியார் பேரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது மதுரையில், தெரியுமா? மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி. அப்படி நாம் மதுரையில் மாத்திரம்தான் தமிழ் புலவர்கள் பேரில் மாநகராட்சி பள்ளிகளுக்கு பெயர் சூட்டி இருக்கிற பெருமை மிக்க நகரம் நம்முடைய மதுரை நகரம் தான். இவன் இந்த பையன் பிள்ளைய தூக்க பார்க்குறான். அப்போ அவ பதறிட்டா. நகைமுத்து பிள்ளைய எப்படி தூக்கணும்? ஒரு பச்சை குழந்தைய ஆழியில் உருவமான அழகு மட்கலத்தை இயற்றியோர்க்கே எடுப்பது முடியும். மண்பான சக்கரத்தில் ஒரு பானை அப்படி வணைஞ்சு வச்சிருக்கும்போது அந்த பானையை அது முடிஞ்ச உடனே அப்படி எடுக்கிறது. நம்ம போய் கையை விட்டோம்னு வைங்க, பானை வராது, திரும்ப மண்ணாயிரும். அவன் ஒருத்தன் தான் அப்படி வச்ச மாணிக்கு அழகாக அப்படி கையை உள்ளே விடுவான், பானையாக வெளியில் வந்துடும். ஆழியில் உருவமான அழகு மட்கலத்தை இயற்றியோர்க்கே எடுப்பது முடியும். சுட்ட மட்கலத்தை எவரும் தூக்கலாம். சுட்ட மட்கலத்தை எவரும் தூக்கலாம். இருகா அமிழ்தின் இளகல் உடம்பை
இந்த பாப்பா இருக்குல்ல, அதனோட உடம்பு இன்னும் இருகா அமிழ்தின் இளகல் உடம்பை உறுத்தாமல் தூக்க ஒரு திறம் வேண்டும். இன்னும் சொல்வேன் நன்று கேட்க, குளநீர் தாமரை குழந்தையின் இளந்தலை, குளநீர் தாமரை குழந்தையின் இளந்தலை, அம்மலர்த்தண்டே அழகிய மெல்லுடல், தண்டு உடல் மலர்த்தலை தாங்குமோ அத்தான், தலை உடல் இரண்டையும் ஒருங்கு தாங்கி உலை அமிழ்தை வறியவள் ஒருத்தி தூக்கல் போல் தவறாது தூக்குவது தலையாகிய கடன் தெரிந்ததா அத்தான் என்றால் தெரியும். சரிங்களா? ரொம்ப பசியோடு இருக்கிறவ எப்படி உலை நிறைய இருக்கிற சோறை தூக்குவாளோ அந்த பக்குவத்தில் ஒரு சின்ன பெத்த குழந்தைய தகப்பன் தூக்குறதுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் குடும்ப விளக்கில் நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன். மலர்கண்ணி தனில் அவிழ்ந்த மலரிதழ் ஒன்றை ஒரு நாள் ராத்திரி 12:30 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன். அப்போ என்னுடைய குழந்தை சின்ன பிள்ளையா இருக்கா. எங்கள் வீட்டம்மாவை எழுப்பணும். கதவை தட்டினோம்னா குழந்தையும் சேர்த்து எந்திரிச்சிடும். குழந்தை தூங்கணும், வீட்டம்மா எந்திரிக்கணும். கதவை திறக்கிறதுக்கு என்ன செய்யுது? இப்படி சுற்றி சுற்றி பார்த்தேன். ஜன்னல் வழியாக நுழைஞ்சு ஒரு ரோஜா பூவை எடுத்து இப்படி உள்ளே விட்டு எறிஞ்சேன். நம்ம குறி எப்படி தெரியுங்களே, பவுலிங் போடுற மாதிரி தான். நாம் ஒரு பக்கம் எரிஞ்சால் அது ஒரு பக்கம் போகுது. சம்சாரத்தை நோக்கி இப்படி பூவை எரிஞ்சால் அது நேராக சைன்னு குழந்தைய நோக்கி போகுது. குழந்தை மேலே பூ போட்டுருச்சுன்னு வைங்க, அது எந்திரிச்சிடும். தன்னை அறியாமல் எங்கள் வீட்டம்மா அப்படி புரண்டு படுத்து இந்த கையை தூக்கி இப்படி உள்ளே வச்சுட்டா. வச்ச உடனே பூ அவன் மேலே பட்டுருச்சு. குழந்தை மேலே பட வேண்டிய பூ அவன் மேலே பட்டுச்சு. ஏன் அந்த ஒரு நொடி அவளை அறியாமல் அவள் ஏன் புரண்டு படுத்தா அப்படின்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? இது எப்போ தெரிஞ்சதுன்னா, பாவேந்தருடைய குடும்ப உடக்கில் மலர்கண்ணி தனில் அவிழ்ந்த மலரிதழ் ஒன்றை தூக்கம் கலைத்திட குழந்தை மீது போட்டனன். தாயின் கைதான் மலரிதழ் தனை துடைத்து மற்றும் தன் இடம் போயிற்றே. தலைவனோ இதனை கண்டான், தாய்மையின் ஆற்றல் கண்டான். தூக்கத்தில் கூட தான் குழந்தை மேலே தேவையில்லாத ஒரு பொருள் வந்து விடும் என்றால் உள்ளுணர்வாள் ஒரு தாய் தன்னை அறியாமல் புரண்டு படுத்து குழந்தையை காப்பார். அதுதான் தாய்மையின் ஆற்றல் கண்டாய். அமிழ்து திருக்குறள் ஒன்றை அங்கையில் தூக்கி வந்து தொப்பென்று போட்டு கோவில் காட்டப்பா என்று கூறினாள். திருக்குறளை எடுத்துட்டு வந்து பேத்தி வளர்ந்த பிறகு அப்பா கிட்ட கொடுத்து இதுக்குள்ள கோயில் காட்டுப்பாங்குது. திருக்குறள் புத்தகத்தில் எங்கே இருக்கு கோயில்? குறளிலே கோயிலே இல்லையம்மா என்றான் வேடன். தெரியலா? சமயம் சார்ந்த உலக பொதுமறை என்பதை ஒரு பிச்சு குழந்தையை வைத்துக்கொண்டு நமக்கு சொல்லித் தருகிறார் பாவேந்தர் பாரதிதாசன். கேமராவுக்கு ஒரு நல்ல சொல் போட்டார், உருக்கவர் பெட்டி. எல்லாத்துக்கும் மேலே உலகிலேயே முதியோர் காதல் பாடப்பட்டிருக்கிற நூல் இதுவாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இதுதான் நிறைவு. தலைக்கடை அறைக்குள் அந்த தளர் மணவழகர் ஓர்வால் இலக்கியம் படிப்பார். 80 வயசுக்கு மேலே போச்சு. தலைக்கடை அறைக்குள் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இருக்கிற ரூமு. இதுக்குள்ள எவ்வளவு நுட்பம் இருக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, வயசாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வேணால் மாடியிலேயே இருங்களேன்ப்பா அப்படின்னு மாடியில் ஒரு ரூமில் ஒதுக்கிடுறாங்க. கீழே நடக்கிற சங்கதி எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் வாட்டுக்கு மாடியில் ஒரு ரூமில் ஒரு ஓரமாக உட்காந்துக்கணும். அவருக்கு ஒரு டிவியை வச்சு விட்டுறாங்க. சரிங்களா ஐயா? 3வது மாடியில் போய் புருஷனும் பொண்டாட்டியுமா ஒத்தையில் உட்காந்துருக்க வேண்டியது. ரைட்டுங்களா? அப்போது வாசலில் வர காய்கறிக்காரன்லேருந்து போகிறவன் வாரவட்டம் இவர் அப்போவே பேச்சு கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா? இது எல்லாம் இப்போ கட்டாயிரும். மாடியில் இருக்கணும். ஆனால் பாரதிதாசன் சொன்னார், தலைக்கடை அறைக்குள் அந்த தளர் மணவழகர் ஓர்வால் இலக்கியம் படிப்பார். இன்பத் துணைவியார் கேட்டிருப்பார். அவர் வயசானவர், அவர் இலக்கியம் படித்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த அம்மாவுக்கு இலக்கியம் புரியுதோ புரியலையோ, இவர் படிக்கிறத அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படித்தானே வாழ்க்கை பூரா ஓடுது. உலர்ந்த பூங்கொடி போல் தங்கத்து அம்மையார் ஒருபால் குந்தி பல ஆய்வார். துணைவர் கேட்பார் துயிலுவார் பழங்காலத்தார் மணவழகர்க்கு முன்போல் வன்மையோ தோளில் இல்லை. துணை விழி ஒழியும் குன்ற கண்ணாடி துணையை வேண்டும்.
கண்ணாடி இல்லாமல் பார்க்க முடியாது, படிக்க முடியாது. பனை உடல் சருகு, வாயில் பல்லில்லை, மயிர் வெண்பட்டே, உணவெல்லாம் பாலின் கஞ்சி, உலவுதல் சிறிதே ஆகும். நன்னிலா கதிர்போல் கூந்தல் நரைத்தது, கொண்டையிட்டு முன்னிலா முகில் உண்டாற்போல் முகத்தொழி குறையலானார். அன்புடல் அறத்தால் தோய்ந்த 1000 பிறை மூதாட்டி மண்ணு சீர் அன்னாள் மெய்யோ வானவில் போல் கூணிற்றே. வயசான பிறகு 80 வயதுக்கு பிறகு அவருடைய நிலைமை இந்த அம்மாவுக்கு முதுகு கூன் போட்டுருச்சு. எல்லாம் போட்டு ஒரு வரி போட்டார். அருகருகிருவர் மிக்க அன்புண்டு செயலே இல்லை. சரிங்களா? அருகருகிருவர் மிக்க அன்புண்டு செயலே இல்லை. 20 வயதில் உயிர்கள் 2ஆ இருக்கும், உடம்பு 1ஆ இருக்கும். 60 வயதில் உடம்பு 2ஆ இருக்கும், உயிர் 1ஆக இருக்கும் என்பதை அருமையாக படம் பிடித்து காட்டியவர் பாவேந்தர் பாரதிதாசன். நல்லா கைதட்டுங்க. புது மலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதுராடும் நடையாடல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவட்கு வரல் நிலம், குடிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும் இருக்கின்றாள் என்பதொன்று. அறம் செய்த கையும் ஓயும் மக்களை அன்பால் தூக்கி புறம்போன காலும் ஓயும், செந்தமிழ் புலவர் சொல்லின் திறம் கேட்ட காதும் ஓயும், செயல் கண்ட கண்ணும் ஓயும், மரவனை சுமக்கும் என்ற மனம் மட்டும் ஓய்தல் இல்லை என்று ஒரு நல்ல காதலை நமக்கு கண்முன்னாலே காட்டி கொடுத்திருக்கிறார். அதான் மெய்க்காதல், முதியோர் காதல். அதை நமக்கு காட்டி கொடுத்த தமிழ் இலக்கியத்திலே இதுதான் மிகச்சிறந்த ஒரு இலக்கியம், குடும்ப வழக்கினுடைய இந்த ஒரு பகுதி. நல்லா கைதட்டலாம். ஆனால் இதை படிக்கிற போது எனக்கு ஒன்று நினைவு வந்தது, அதோட நிறைவு செய்கிறேன். கருத்து வேறுபாடு, ரசனை வேறுபாடு, சண்டை சச்சரவு, ஓன் குடும்பம் ஏன் குடும்பம் என்று கணவன் மனைவியருக்கிடையே காலம் ஓடி போயிடுது. சரிங்களா? கல்யாணம் ஆன புதுசுலேயே அப்படியே கருத்து ஒருமித்தா வாழ்கிறோம் கிடையாது. இவர் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று. போடுற வேட்டி சட்டையிலேருந்து சண்டை வந்துடுது, எடுக்கிற சேலையிலேருந்து சண்டை வருது. எங்கள் வீட்டம்மா கல்யாணம் ஆன புதுசில் கூப்பிட்டு போவா சேலை கடைக்கு. இந்த 4 சேலையில் எது நல்லா இருக்குது அப்படின்னு கேட்பா. இந்த இது நல்லா இருக்குமான்னு அதை தூக்கி தனியாக வச்சுருவா. இந்த 3ல் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்ட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போவா. அவள் கேட்குறது இருக்கிறதுலையே மட்டமான ரசனை இந்த ஆளுக்கு தான். இந்த ஆளுக்கு எது பிடிக்குதோ அது நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு நல்ல அபிப்பிராயம். இப்போ கருத்து வேறுபாடு, ரசனை வேறுபாடு, சண்டை சச்சரவு, அதில் உங்கள் குடும்பத்திலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்களா, எங்கள் குடும்பத்தில், இதிலேயே பாதி வயசு போயிடுச்சு. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடிவதில்லை, புரிந்து கொள்ள நேரமும் இருக்கிறதுல, ஆளுக்கு ஒரு திசையாக ஓடும். வாழ்க்கையே ரொம்ப வேகமாக ஓடிடுது. பெற்றோர்கள் இறந்து போகிறார்கள், பிள்ளைகள் வேலை திருமணம் என்று பிரிந்து போய் விடுகிறார்கள். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் முதல் தடவை பார்ப்பது போல இப்போது பார்க்கிறார்கள். மனைவி சொல்றா, வாழ்க்கை பூரா நாம் ஒருத்தர் புரிஞ்சிக்கவே இல்லை. உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, என் கூந்தலும் முழுக்க நரைச்சி போச்சு, நம்ம அழகு முழுக்க போயிடுச்சு, இளமையமும் காமமும் எங்கே போய் விட்டன. இருந்தாலும் கூடயா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கியா, உனக்கு என்னை பிடிச்சிருக்கும்னே நினைக்கிறேன். இந்த ஜென்மம் இப்படியே போயிடுச்சு, இன்னொரு பிறவி இருந்தால் திரும்பவும் உன்னோடு சேரவே ஆசை அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு எந்த இடத்துல வருதுன்னு அப்புறம் சொல்கிறேன். நம்முள் நாம் அறிந்தலம் நம்மை முன்னாள் மம்மர் செய்த வனப்பு யாங்கு ஒளித்தன, 6-5 இரட்டி ஆண்டு உனக்கு ஆயது, 6-5 இரட்டி ஆண்டு உனக்கு ஆயது, என் 6 ஐக்கூந்தலும் நரை விராவு உற்றன, இளமையும் காமமும் யாங்கு ஒளித்தனவோ, உளநிலாள எனக்கு இங்கு உரையாய், இப்பிறப்பு ஆயின் யான் நின்னடி அடையேன், அப்பிறப்பு யான் நின் அடி தொழில் கேட்குவன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டு மணிமேகலை என்கிற ஐம்பெருங்காப்பியத்தில் விசாகைக்கும் தர்மபுத்தனுக்கும் நடக்கிற உரையாடலாக சீத்தலை சாத்தனார் எழுதிய பாட்டு. ஒரு முதியோர் காதலை முதலில் எழுதிய பாட்டு இது. இந்த பாட்டை எப்படியோ பாரதிதாசனுடைய உள்ளத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல ஒழிந்திருக்கணும். அந்த பாட்டுக்கு ஒரு பெரிய காவியமே படைத்து தந்தவர் நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன். இந்த குடும்ப வழக்கு நிறைவு பெறுகிற போது ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறார். மகளிரெல்லாம் கல்வி அறிவு ஒழுக்கம் உளராயின்
மகளிரெல்லாம் கல்வி அறிவு ஒழுக்கம் உளராயின் மருத்துவமே வேண்டாமாம், பிணி மூப்பு வாரா. இது இல்லை செய்தி. மகளிரெல்லாம் அரசியலை கைப்பற்றி ஆண்டால் மாநிலத்தில் போரில்லை சாக்காடும் இல்லை என்று குடும்ப வழக்கை நிறைவு செய்தார் பாவேந்தர். உலக அரசியலில் எல்லா இடங்களிலேயும் மகளிரெல்லாம் அரசியலை கைப்பற்றி ஆண்டால் மாநிலத்தில் போர் இல்லை சாக்காடும் இல்லை என்று தன் காலத்திற்கு முந்தி சிந்தித்த பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி நாமும் சிந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய மதுரை உலகத் தமிழ்ச்சங்கம் தமிழ்க்கூடல் 161க்கும் இந்த உலகத் தமிழ்ச்சங்கத்தினுடைய பெருமக்களாகிய அன்பு சகோதரிகள் ஜான் சிராணி, சோமசுந்தரி இருவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இவ்வளவு பெரிய உரையை பொறுமையோடு கேட்டிருந்த மாணவ செல்வங்களுக்கு இது இப்போ புரியாது. நம்ம வம்பா கொண்டு வந்து நம்ம வாத்தியார் நல்ல மனுஷன்தான் இருந்தாலும் இப்படி ஒரு சபையில் உட்கார வச்சுட்டாரேன்னு லேசாக கொஞ்சம் உங்களுக்குள்ள இது இருக்கலாம். இப்போ இல்லை. நீங்கள் தமிழர்கள் என்பதால் வாழ்வில் என்றேனும் ஒரு நாள் நான் இன்று பேசியவை பாவேந்தரை பற்றிய சிந்தனைகள் உங்கள் மனதில் விருட்சமாய் வளரட்டும் என்று வேண்டி விரும்பி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு. நன்றி ஐயா, அருமையான உரை. பாவேந்தருடைய அந்த கவித்திறனும் கற்பனை திறனும் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவை என்பதை சிந்திக்கக்கூடியதாக அந்த இருண்ட வீடும் குடும்ப விளக்கும் அமைந்தது. மிக அழகாக பாவேந்தருடைய வாழ்க்கை பாதையை நமக்கு எடுத்துரைத்து இருண்ட வீட்டின் கதை சுருக்கத்தை சொல்லி குடும்ப விளக்கின் சிறப்பினையும் அழகாக எடுத்துரைத்து பாவேந்தர் என்று ஏன் பாரதிதாசன் போற்றப்படுகின்றார் என்ற அந்த ஆகச்சிறந்த உவமைகளை எடுத்துரைத்து மிக சிறப்பான உரை. இடையிடையே கைத்தட்டல்களையும் கேட்டே பெற்று மிக சுறுசுறுப்போடு இந்த அரங்கத்தினை வைத்திருந்தமைக்கு ஐயாவுக்கு நன்றி. அதோடு திருவள்ளுவர், மாணிக்க வாசகர், ஆண்டாள் என அனைவரையும் கைகோர்த்து கூட்டி அழைத்து வந்து பாவேந்தரோடு எங்களுக்கு நல்ல உரை தந்த சண்முக ஞானசம்பந்தன் ஐயாவுக்கு நன்றியினை தெரிவித்து மகிழ்கின்றோம். ஐயாவுடைய உரை மீது கருத்து தெரிவிக்க விரும்பினால் தெரிவிக்கலாம். ஐயங்கள் இருந்தாலும் கேட்கலாம். செயலுரையில் மகளிருக்கான மகளிருடைய கல்வி சொல்லும் பொழுது அந்த சொத்து சொல்கிறாங்கல்ல, எல்லாருக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொத்து சம்மந்தமாக சொன்னாங்கல்ல, ஆண் பெண் எல்லாருக்கும். இது எப்போ 1942. அதுக்கப்புறம் இந்த உரை பாவேந்தர் பாரதிதாசன் எப்போ எந்த வருஷம் எழுதினான்றது எனக்கு தெரியாது. அப்பயே சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் இன்றைக்கு சட்டம் சும்மா குழப்பறாடான்னு தெரில. அதில் கற்ற மகளிருக்கு என்னமோ காணிலம் கடல் அப்படின்னு ஏதோ முடித்தாங்க. அதுக்கு அதுக்கு தெளிவுரை எப்படின்றது பெண்ணுக்கு சொத்துரிமை இல்லை என்பர். பெண் எல்லாத்துக்கும் சமமா அப்பயே சொல்லியிருக்காரு செயல் நடை. ஆமா, கற்ற கல்வியிற்கு மகள், அதாவது பெண்கள் கல்வி அறிவு பெற்ற பெண்களா இருந்தா அவங்களுக்கு என்னமோ காணிலம் கடல், அது எனக்கு சரியா புரியல. காணிலமா கடல், அதே ஆனா காணிலம் கடல் தான் என் காதுல விழுந்தது. ஓஹோ, அது செயலுரை. அதுக்கு நீங்க தெளிவு. பெண்களுக்கு கல்வி வேணும் குடித்தனம் பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேணும் மக்களை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேணும் உலகினை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேணும் கல்வியை பேணுதற்கே. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், கலர் நிலம், கலர் கலர் தரிசு நிலம், எதற்கும் பயன்படாத நிலம், எதற்கும் பயன்படாத நிலம். சரிங்களா? வணக்கம் ஐயா. நன்றி. பாரதிதாசனாரை பற்றிய தெரியாத பல கருத்துக்களை தெரிந்து கொண்டேன். அவருடைய ஓமைகளின் அழகுகளை நான் அறிந்திராத தமிழை பற்றி அவர் சொன்ன பல அழகான ஓமைகளை எடுத்து சொன்னீர்கள். மனதிற்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இனிப்பு உண்டது போன்ற ஒரு மகிழ்ச்சி. நன்றிம்மா. நன்றிங்கம்மா. அதுபோல் கல்வியின் பயனாக என்னென்ன சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆற்றுப்படுத்தல் போல பேசியிருக்கிறீர்கள். ஒரு விளையாட்டாக ஒரு பள்ளியில் என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார், ஒரு மாணவன் தென்னை மரத்தை பற்றி படித்திருந்தானாம்.
பசுவை பற்றி கட்டுரை கேட்டபோது தென்னை மரத்தை பற்றி எழுதி இந்த மரத்தில் அந்த பசு கட்டப்பட்டிருந்ததுன்னு முடித்தார். அப்படி இல்லாமல் மிக அழகாக தலைப்பையே அப்படியே தலைப்போடு பாதையிலேயே ஊறி மிக அத்தனை கருத்துக்களையும் கவர்ந்து இழுத்து வந்து விட்டீர்கள். மிக அருமையான உரையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் முதுமை காதலை பற்றி சொன்னது, இதோடு சம்மந்தப்படுத்தி ஞானசம்பந்தர், மாணிக்க வாசகர், சேக்கிலார், மீனாட்சி சுந்தரம்பிள்ளை, உவேசா இவர்களுடைய பாடல்களை எல்லாம் எடுத்து காட்டி மிக அருமையாக இருந்ததையா. உரைக்கு என்னுடைய நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. உங்களுடைய உரை உண்மையிலேயே சண்முக ஞான சம்பந்தர் உரையாகவே இருந்துச்சு. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. ஞான சம்பந்தனுடைய உரையாகவே இருந்தது. குடும்ப விளக்கு அப்படிங்கிறது திருமணமாகக்கூடிய அந்த இணைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது ஒரு முக்கியமானது. அதை எல்லாரும் செய்யுங்க. குடும்ப விளக்க எல்லாருமே நம்முடைய திருமணமாகக்கூடிய ஜோடிகளுக்கு இனிமேல் கொடுங்க. அடுத்து இந்த பெண் உரிமை பற்றி அம்மா பேசுனாங்க. அப்போவே பாரதிதாசன் பெண்களுக்கு எப்படி சொத்துரிமைங்கிறத அன்னைக்கு நல்லா இது பண்ணியிருக்காங்க. அதை இன்னைக்கு நீங்கள் கலைஞரோட அதை ஒப்பிட்டு சொன்னது மிக அருமையாக இருந்துச்சு. கலைஞர் அவர்கள் தான் பெண்களுக்கு சொத்துரிமையில் பங்கு உண்டுன்னு அதை அறிவித்து அதை சட்டமாக்கினாங்க. அதற்காக நாம் கலைஞர் அவர்களுக்கும் அந்த அரசுக்கும் நம்முடைய நன்றியை சொல்லணும். இன்னைக்கு இன்னும் பெண் உரிமைகள் இன்னமும் போற்றப்பட வேண்டியிருக்கு. எவ்வளவுதான் எத்தனை நீங்கள் சொன்னீங்க அரசியலில் வந்தால் அவர்கள் இன்னும் நிறைய கொண்டு வருவாங்க. அரசியல்லையும் வந்திருக்காங்க, எல்லாத்துலேயும் இலக்கியத்திலையும் வந்திருக்கிறாங்க. இப்போ இங்கே உலகத்தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க சிங்கங்கள் மாதிரி இன்னும் நிறைய வந்தாலும் கூட ஆமாம், அவங்க வரவேற்புரை ஆற்றினாலும் நன்றி உரை ஆற்றினாலும் கேமராவை ஏற்றினாலும் பெண்கள் தான் கைதட்டுங்க. இருந்தாலும் கூட இன்னமும் பெண்களுடைய உயர்வு இன்னும் வரணும். அதற்காக பாரதிதாசன் நிறைய எழுதியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். ஐயாவுடைய உரை உண்மையிலேயே மறுபடியும் சொல்கிறேன், சண்முக ஞான சம்பந்தன் குரலாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம்மா. மிக மிக சிறப்பான உரைங்கய்யா, மிக்க மகிழ்ச்சி. நன்றிம்மா. குடும்ப விளக்கில் பாரதிதாசன் ஐயா பெண்களுக்கு கல்வி தேவை, சொத்துரிமை தேவை, அதெல்லாமே வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. அவையெல்லாம் அப்போதைக்கு அவங்களுக்கு கிடைக்காத சூழல், அதனால் சொல்லியிருந்தார். அவங்க இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில நிலைகள் சொல்லியிருக்காரு. அது மிக சிலர் மட்டும்தான் அந்த மாதிரி இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்க நீங்கள் இப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்தை விளங்க செய்வதற்கு நீ ஒரு பெண் ஆகப்பட்டவள் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காரு. இப்போ பெண்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு கல்வியோ சொத்தோ எது ஒன்றுமே மறுக்கப்பட்ட ஆண்களுக்கு அவர் ஏங்கய்யா சொல்லலை? ஆண்களுக்கு அதில் ஏன் சொல்லலைன்னா அது மட்டும், அதாவது அவங்க எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத அவர் வரிசைப்படுத்துறதுக்கு ஏதாவது? பொதுவாக குடும்பம்னு சொன்னால் அதுக்கு விளக்கு பெண்ணாக தான் இருக்க முடியும். இல்லறம் என்பதே இல்லத்து அரசி அப்படின்னு சொல்கிறோமே ஒழிய எங்கேயாவது இல்லத்து அரசர்னு சொல்கிறோமா? எங்களை நாங்கள் எங்கேயாவது இல்லத்தரசர்னு சொல்கிறோமா? இல்லத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போவார், அதனால் இல்லத்தரசர் அப்படின்னு சொல்கிறதில்ல. இல்லம் என்றாலே அது பெண்களுக்கு தான். விளக்கு என்றால் பெண் தான். ஒரு நல்ல குடும்பமோ ஒரு நல்ல சமூகமோ உருவாக வேண்டுமென்றால் அதனுடைய பெரிய பொறுப்பு பெண்களை மாத்திரம் சார்ந்திருக்கிறது என்பதில் பாரதியாருக்கோ பாவேந்தருக்கோ ரெண்டு கருத்து இல்லை. பொதுவாக சான்றோர்களுக்கு ரெண்டு கருத்து இல்லை. சான்றோர்கள் கைதட்டிடலாம், இல்லை மறுத்தீங்கன்னா விட்டுருங்க, சரிங்களா? ஆண்கள் வெளி உலகத்தில் போய் பொருளீட்டி வருவது எல்லாம் உண்டு. ஆனால் ஒரு குடும்பம் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் அது பெண்ணாகலாம். அதனால தான் குடும்ப விளக்குனார். விளக்கை ஏந்தி கொண்டு ஒரு குடும்பத்துக்குள்ளே வர்றது யார், ஆணா பெண்ணா? பெண் தாங்க. நீங்கள் ஆண் கையில் விளக்க கொடுத்தா கொண்டு போய் எங்கேயாவது வச்சுட்டு அடகு வச்சுட்டு அதுலேயும் கொஞ்சம் சாப்பிட்டு நடை அப்படின்னு சொல்லிக்காருல திருவள்ளுவர். அப்போவே சொல்லிட்டார். திருவள்ளுவரே புகழ் புரிந்த இல்லோருக்குன்னு தானே சொல்லியிருக்காரு, அங்கே ஆண்களை சொல்லலை. இல்லை, இது இந்த காவியம் என்பது முழுக்க முழுக்க பெண்மையை மையமாக கொண்டது. இருண்ட வீடுலையும் ஒரு பெண்ணை காட்டியிருப்பார். அந்த பெண்ணால் தான் அங்கே மொத்தமே குழப்பம் வந்துருக்கும்.
ஆனால் அதை விடவும் மிக நேர்த்தியாக பாசிட்டிவிட்டிங்கிறது குடும்ப விளக்கில் நிறைய இருந்தது. இதை கூட குறையாக சொல்லுகிறவர்கள் உண்டு. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு வீடு மாய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, கோலம் போடுறது, இதுதான் பெண்ணுடைய இதாக. அது இல்லை, பாரதிதாசன் பின்னால் சொல்லியிருக்கிறாரு, புதிய உலகத்தை உருவாக்கக்கூடியவள் பெண்கிறதுக்காக தான் அரசியலில் வாங்கங்கிற வரைக்கும் பாரதிதாசன் குடும்ப விளக்கில் பதிவு பண்ணியிருக்காருங்கிறதையே படிக்காமல் மேலெழுந்த வாரியாக கதை சுருக்கம் படிச்சுட்டு இதையே பிற்போக்கு அப்படின்னு சொல்லுகிறவர்களும் உண்டு. அவர் எல்லா இடத்துலையும் தமிழையும் பெண்மையையும் உயர்த்தி பேசிய ஒரு நல்ல இலக்கியம் குடும்ப விளக்கு. சரிங்களாம்மா? நன்றி. நன்றிங்க. நன்றிம்மா. சொல்லுங்கம்மா. ஒரு பெரிய பொறுப்பு தாய்க்கு உண்டு தானே? கண்டிப்பா. பிறப்புல இருந்தே ஒரு பையனை நீ ஊழல்வாதியா இருக்காத, லஞ்சம் வாங்காத, பெண்களை சமமா பாரு, மரியாதைக்குரியவங்களா நடத்துன்னு சொல்லி வழி நடத்தி வளர்க்கக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பு தாய்கிட்ட இருக்கு இல்லையா? அப்ப அதை தாய்கிட்ட தானே சொல்ல முடியும். ஆமா. அதனால அதை தாய்க்கு மட்டும் சொன்னது. ஈன்ற பொழுதின் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தான், தந்தை இல்லை. சான்றோன் ஆக்க வேணா செய்யலாம் இல்லையா? பாருங்க, இன்னைக்கு நிறைய கருத்துக்கள் வந்திருக்கு போல இருக்கு. இது அவங்க கேட்டதுக்கு பதில் குடும்ப விளக்கும் குண்டுக்கல்லும்னு ஒரு எழுதியிருக்கார் பாவேந்தர். நீங்கள் அதை படிங்க. ஆண்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கான விடை அதில் இருக்கு. நீங்கள் அந்த நூலையும் படிங்க. குடும்ப விளக்கும் குண்டுக்கல்லும். ஆமாம், அதில் ஆண்கள் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தகவல். ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. இன்னைக்கு வடை கொடுத்த ஒரு பேப்பரில் நம்ம பாரதிதாசனோட குடும்ப விளக்கு கவிதை வந்திருக்கு. இந்நாளில் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னை போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக. கல்வியில்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கேயாம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணியை ஏற்கும் என்றென்னும் நன்னால் காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையா இன்னைக்கு இந்த ஒரு துண்டு சீட்டில் அப்படி ஒரு அருமையான கவிதை வந்து கிடைச்சிருக்கு. நல்ல கவிதை அது. அது எங்கன்னா அந்த பெண் கல்வியை பற்றி பேசிக்கிட்டே வந்தவர் சமைக்கிற வேலையை ஆண்கள் கேவலமாக எண்ணக்கூடாது என்று பதிவு செய்திருக்கிறார் குடும்ப விளக்கில். நல்லா கைத்தட்டலாம் பின்னால் இருக்கிற ஆம்பளை பிள்ளைகள்லாம். ஆமாம், நலபாகம் பீமபாகம் தானே. இன்றைய ஞானசம்பந்தம் அவர்களுடைய பேச்சு மிக நிறைவான பேச்சு. அழகியல் கோட்பாடு மட்டுமல்ல, அதில் ஒரு ஆராய்ச்சியும் இருந்தது. நமக்கு அது இந்த பேச்சில் குறை ஒன்றும் தோன்றவில்லை. ஆனால் அவையில் எழுப்பப்பட்ட சில விழாக்களின் எதிரொலியாக நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். குடும்ப விளக்கிலேயே ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பெண் சொல்லுகின்றாள். அதிகாலை தொடங்கி இரவு மட்டும் அடுக்கடுக்காய் நமது நலம் பேசுவதல்லால் இதுவரைக்கும் பொது நலத்திற்கு என்ன செய்தோம் என்று தலைவி கேட்கிறாள். தலைவன் ஆஹா சரியாக நினைவூட்டினேன், என்னென்னமோ வியாபாரத்தை பார்த்துட்டு இருந்தேன், வரும்படியை பார்த்துட்டு இருந்தேன், நன்கொடை கொடுத்துட்டு இருந்தேன், ஏமாத்திட்டுனேன், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். அப்போ சொல்கிறா, இங்கே பாருங்கள், மேற்படி அறிஞரின் சொற்படி நடக்க வேண்டும், சரிதானா? இல்லாதவர்களுக்கு நாம் உதவ வேண்டும், எப்படிக்கும் முதல் படியாக தமிழ் படிக்க வேண்டும் என்று ஒரு பெண் ஆணுக்கு சொல்லுகின்றாள். அவர் சொன்ன மாதிரி சஞ்சீவ பருவத்தின் சாரலிலே கூட குப்பம்மாள் அவளுடைய காதலனுக்கு நீ இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுவாள். அதே போல் காதல் குற்றவாளிகளில் வள்ளி நீ இப்படி நடந்து கொள்ள வேண்டும், தைரியமாக தாலி கட்டியா என்று அவள் சொல்லுவாள். இங்கே கூட தலைவன் வருகின்ற பொழுது குடும்பத் தலைவனாக நினைக்க மாட்டான். ஆண்ட நாள் ஆண்டு மாண்ட பாண்டியன் மீண்டது போல் வருகிறார் என் கணவன் என்று சொல்லுவார். அது செம்மாந்து நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்.
ஆடவருக்குரிய ஆளுமை பண்பும் குடும்ப விளக்கில் இருக்கிறது, பெண்களுக்குரிய ஆளுமை பண்பும் குடும்ப விளக்கில் இருக்கின்றது. அவர் சொன்னது போல இந்த முதியோர் காதல் என்ற ஒன்று அந்த குறுங்காப்பியத்தில் இடம்பெறுகிறதே 3000 ஆண்டு தமிழ் இலக்கிய பரப்பில் இல்லாத புதுமை. உலக வேர்ல்டு லிட்ரேச்சரை நான் படிக்கலையே. இல்லை, தமிழ் இலக்கியத்தில் அப்படி இல்லை. தொல்காப்பியத்தில் கூட அந்த மக்களோடு துவந்து மனையரங்காற்று என்பதில் கூட வெளிப்படையாக வரவில்லை. ஆனால் இது அவருடைய புதுமையான ஒன்று தான். மற்றொன்று நாம் இங்கே சொல்ல விரும்புவது, இந்த பேச்சாளர்கள் இடையிலே நாம் கைதட்டை கேட்டு பெற வேண்டுமா? என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்கின்ற நேரத்தில் கைதட்டதை விட நீங்கள் கைதட்டு கேளாத நேரத்தில் நல்ல கைதட்டுக்கள் வந்தன. அப்போது கேட்போரை நாம் அவர்களுடைய உளவியலை நம்மை போன்றவர்கள் இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு படிப்பினை நான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறதாக நினைத்துக் கொள்ளுங்கள். பல சமயங்களில் நம்முடைய இதில் எப்படின்னா ஒரு இறுக்கமாக இருந்திருப்போம். ஒரு கைதட்டலை ஆரம்பித்து வச்ச பிறகு தான் ஒரு கூட்டத்தில் நாம் கைதட்டணுமோ அப்படிங்கிற உணர்வும் கைதட்டுகிற பாங்கும் விடும். கை தட்ட மாட்டாங்க ஐயா. அவங்களுக்கு தோன்றி அந்த உவகையை வெளிப்படுத்தினால் தான் நல்லா இருக்கும். அதுவும் எங்களை போல வயசானவங்களை கையில் இருந்து கையை தட்டுனா ஃபேன் உடஞ்சி போகும் ஐயா, ஃபோன் உடஞ்சி போங்க. அதனால் நீங்கள் பேசிட்டு போங்க. மெய்ப்பாடுகள் கண்களிலே தெரியும், முகத்திலே தெரியும். மோப்பக்குலை மனுஷம் என்று நீங்கள் தானே விருந்த சொல்கிறீங்க. அதனால் இந்த பொதுவாக நான் சொல்கிறேன், எல்லாருக்குமாக சேர்த்து சொல்லுகிறேன். இந்த கரவொலி எழுப்புதல், இந்த கைதட்டை எழுப்ப சொல்லி கேட்கறதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோன்றுகிறது. அந்த அளவில் இந்த நிகழ்ச்சி அருமையான தயாரிப்பு. ஆனால் இறுதியாக ஒன்று, இருளையும் ஒளியையும் இணைத்து சிந்தித்து பார்ப்பதா முயற்சி நீங்கள் மட்டும் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருப்பதாக சொன்னீர்கள். இல்லை, 1995 செந்தமிழ் அந்தனர் என்று போற்றப்பட்ட இரா இளங்குமரன் இருளும் ஒளியும் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் பல திருமண வீடுகளில் இலவயமாக வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் கருத்தில் கொள்வோமாக. தமிழில் ரகரம் சொல்லுக்கு முதல்ல வராதுமா. ரா என்கிற எழுத்து தமிழில் சொல்லுக்கு முதல்ல வராது. அதனால அது இடையில தான் வரும். அதனால நம்ம தமிழில் போடும்போது இரா தான். ரால தொடங்குற சொல் இருக்குல்ல, ராங்கிற எழுத்தில் தொடங்குற ராமன். வணக்கம் ஐயா. இருண்ட வீடு குடும்ப விளக்கு 2 புத்தகங்களையும் நாங்கள் இன்னைக்கு படிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நாங்கள் படிக்காதவங்க ஏற்கனவே படித்தது தான், இருந்தாலும் ஐயா சொல்லும்போது அந்த கவிச்சுவையெல்லாம் ஒரு இடத்துலையும் எவ்வளோ அழகாக ஓமை சொல்லியிருக்கார் பாருங்கள். இப்படி சொல்லியிருக்கார் அப்படி சொல்லியிருக்காருன்னு அவர் ஸ்லாகித்து சொன்னார். ஒரு இடத்துலையும் அந்த ஓமையை ரசிக்கும்படியாக இருந்தது. ஒரு இடத்துலையுமே ஐயா சொல்லும்போது சிறப்பாக இருந்தது. நாம் அதில் லயித்து போய் விடுவோம் அப்படிங்கிறதுனால தான் இடையில ஐயா கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படியே இப்போ மெய் மறந்து கேட்டோம் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். மெய் மறந்துட்டோம் அப்படின்னா கைத்தட்டவும் மறந்துடுவோம். அதனால் ஐயா கைத்தட்டல் கேட்டார் அப்படின்னு நம்ம அப்படி கூட எடுத்துக்கிடலாம். இருந்தாலும் இன்று ஐயாவுடைய உரை மிக மிக அருமையாக இருந்தது. அது எல்லாருமே ஒத்துக்கிறணும். ஏன்னா இன்று நம்ம தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கு, பாரதிதாசன் வாரமாக இதை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொன்னதை நம்ம தான் மதுரைக்காரங்க தான் முன்னெடுத்து சிறப்பாக செய்கிறோம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா
எதையுமே நம்ம கரெக்டாக செய்யக்கூடிய ஆட்கள் நம்ம மதுரைக்காரங்க தான். அதனால் தமிழக அரசின் உத்தரவு வந்தாலும் வருவதற்கு முன்னரே இது பிளான் பண்ணிட்டோம் நாங்கள். அப்போ நம்ம தான் கெத்து எங்கேயுமே மதுரைக்காரங்க அப்படின்னு சொல்லி அதை முன்னெடுத்து ஐயா சிறப்பாக தயார் செய்து நமக்கு இன்று அருமையான ஒரு விருந்தாக படைத்தார். ஐயா அவர்களுக்கு நன்றி, தமிழ் சங்கத்திற்கும் நன்றி. நன்றி ஐயா. பாவேந்தர் விழா சொன்னாங்க. டெலவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெலவர் தமிழ்ச்சங்கம் கடந்த 5வது ஆண்டு அவர் இறந்த நாள் 21லேருந்து அவர் பிறந்த நாள் 29 வரைக்கும் 9 நாட்கள் ஜூம் மீட்டிங் நடத்திட்டுருக்காங்க. தொடர்ந்து இது 5வது ஆண்டு. ஆக நம்ம தான் இல்லை, வெளிநாட்டில் இருக்கவங்க அவங்க கூட சேர்ந்து நடத்துகிறவங்க பெங்களூர் தமிழ்ச்சங்கத்துக்காரவங்க. ஆக இது நடந்துட்டுருக்கு. நன்றி. ஓ சரி 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 சரி, ரொம்ப மகிழ்ச்சிம்மா, தகவலுக்கு நன்றிங்கம்மா. இதெல்லாம் கூட நம்முடைய அந்த உலக தமிழ் சங்கத்தினுடைய செய்தி வருதுல, அதில் அந்த செய்திகள் கொஞ்சம் பகிர்ந்தீங்கன்னா அது கொஞ்சம் எல்லாருக்குமே தெரியும். நன்றி. மிகச் சிறப்பான உரை வழங்கிய முனைவர் சண்முக ஞானசம்பந்தன் ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க வருமாறு பேராசிரியர் கஸ்தூரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் 2 பேருக்கு நடுவில் நீங்கள் வந்துருங்க. அப்படி அங்கே முகம் காட்டி. நன்றி அம்மா. நன்றியுரை ஆற்ற வருகின்றார் உலக தமிழ்ச்சங்கத்தின் ஆய்வறிஞர் முனைவர் சு சோமசுந்தரி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ்ச்சங்கம் மதுரையினுடைய 161வது தமிழ்கூடல் நிகழ்வு இது. இந்நிகழ்வில் எங்களுக்கெல்லாம் வழி நடத்துகின்ற உலக தமிழ்ச்சங்கத்துடைய இயக்குனர் முனைவர் அவ்வை அருள் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறேன். இந்நிகழ்வில் மாணவர்களை எல்லாம் அழைத்து வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நிறைய முன்னிலை உரை, திடீர்னு தான் ஐயாவை கூப்பிட்டேன், உடனே முன்னிலை உரை சரின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க. முனைவர் போ முனியாண்டி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். நன்றி ஐயா. தமிழ்கூடல் உரை வழங்கி சிறப்பித்த பட்டிமன்ற நடுவர் இலக்கிய பேச்சாளர் திரு சண்முக ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் இருண்ட வீடும் குடும்ப விளக்கும் என்ற தலைப்பில் ஒரு அருமையான உரைன்னு சொல்லலாம். பாரதிக்கு அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான் இலக்கிய உலகில் இன்றைக்கும் வந்து போற்றப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த கவிஞராக பரிணமிக்கிறான்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசனுடைய அந்த இருண்ட வீடும் குடும்ப விளக்கும், இருண்ட வீடுங்கிறது அந்த நகைச்சுவை கலந்த ஒரு அற்புதமான காவியம். அதை ரொம்ப அழகாக ஐயா அவங்க விளக்கி சொன்னாங்க. குடும்ப விளக்கு அப்படிங்கிறது அதற்கு எதிர்மாறானது இல்லையா? குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், அந்த எப்படியெல்லாம் குடும்பம் சார்ந்த மரபு சார்ந்த விஷயங்கள் அதில் பேசப்பட்டுள்ளன என்பதை அழகாக பதிவு செய்தார். இன்னொன்று, நம்ம என்னென்ன செய்யணும், திருமணத்தை பதிவு செய்யணும், அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு இலக்கியத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை பதிவு செஞ்சது பாவேந்தர் மட்டும்தான் நினைக்கிறேன். திருமணத்தை பதிவு செய்யணும்னு சொன்னாங்க. அது மாதிரி மரபு சார்ந்து எப்படியெல்லாம் குடும்பம் இருக்கணும் அப்படிங்கிறத அழகாக பதிவு செஞ்சுருக்காரு இந்த குடும்ப விளக்கு அப்படிங்கிறதுல. அது மாதிரி பெண் உரிமை பற்றி பேசியிருக்காரு, பெண் கல்வி பற்றி பேசியிருக்காரு, பெண்ணுக்கு சொத்துரிமை வேணும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இலக்கியங்களில் பதிவு செய்யப்படக்கூடியதுங்க வந்து ரொம்ப வியப்பை அளிக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது கேட்கும்போது. அது மாதிரி கூடுதல் தகவல்கள் நிறைய பேர் சொன்னீங்க, அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அம்மா கூட சொன்னாங்க பெண்ணை மட்டும் அவர் குடும்ப விளக்கில் பேசலை, அது மாதிரி ஆண்கள் வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த குடும்ப விளக்கும் குண்டுக்கல்லும் அப்படின்ற ஒரு கவிதையில் அழகாக பதிவு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது மாதிரி ஐயா இந்த பாவேந்தர் பற்றி பேசும்போது ஐயா ரொம்ப முழுமையான விஷயங்கள் நிறைய சொன்னாங்க.
அவர் எந்த ஆண்டில் அவருடைய முதல் கவிதை எது அப்படிங்கிறத சொன்னாங்க. அது மாதிரி அவருடைய 9 பல்கலைக்கழகங்களில் அறக்கட்டளை பாரதிதாசன் பேரில் அறக்கட்டளை செஞ்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறத பதிவு செஞ்சாங்க. இப்பொழுது தமிழ்நாடு அரசு ஒரு வாரம் விழாவாக வந்து பாவேந்தருடைய அந்த பிறந்த நாளை கொண்டாட சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியானது. பாவேந்தர் போன்ற ஒரு கவிஞர் இனிமே தோன்றது ரொம்ப அரிதான விஷயம்னு நினைக்கிறேன். அவரை போன்ற ஒரு கவிஞர் அது மாதிரி தமிழையும் பற்றி, தமிழ் மொழியையும் பற்றி, தமிழ் நாட்டையும் பற்றி, தமிழ் மக்களுக்கான விஷயங்கள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத இலக்கியத்தில் பதிவு செய்தவர் நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அதற்காகவே வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு பாவேந்தருடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லும்போது. மாதிரி ஊமை சார்ந்த விஷயங்களை அவருடைய ஊமைகள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஐயா சொல்லும்போது தாய்மை குறித்த விஷயங்களை கூட அழகாக ஊமையாக எப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு பெண் வந்து தன்னுடைய தலைவன் வந்து பூவை விட்டு எரியும் போது அந்த குழந்தை மேலே படக்கூடாதுங்கிறக்காக திரும்பி படுத்து அதை வந்து தன்னுடைய மேல் பட்டு கொண்டாள். அப்போ அந்த தூக்கத்தில் கூட அந்த தாய்மை அப்படிங்கிற உணர்வு ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பதிவு செஞ்சாங்க. சண்முக ஞானசம்பந்தன் ஐயா அவர்களுக்கு உலக தமிழ் சங்கம் மதுரையின் சார்பாக ஒரு பலத்த கரவொலியோட ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம். நிறைய பேராசிரியர் பெருமக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. ஈக்கி ராமசாமி ஐயா, கஸ்தூரி அம்மா, மாதிரி காந்திமதி அம்மா, மன்னர் கல்லூரியிலேருந்து அத்துணை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். அன்னை பாத்திமா கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் அது மாதிரி மாணவ கண்மணிகள் வந்திருக்காங்க. அத்துணை பேருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை என்று 29ஆம் தேதி அன்று ஒரு நூல் அரங்கேற்ற நிகழ்வும் தமிழ் கூடல் நிகழ்வும் நடைபெற உள்ளது. அனைவரும் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செந்தில் அவர்கள் வந்து இந்த அடுத்த வாரம் அவ்வை அமுதம் என்ற தலைப்பில் தமிழ் கூடல் உரை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார். எனவே அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். ஜனகணமன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலசிதரங்கா தவ சுப நாமே ஜாகே तब शुभ आशीष मागे गागे तब जय गादा जनगण मंगलदायक जय हे